సంఖ్యాకాండము 14వ అధ్యాయము 24వ వాక్యము. காலேப் வேறு ஆவி உடையவனாக இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அவனை சுதந்தரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு ஸ்தோத்திரமுలు. நான் நேரடியாக பிசாசை பார்த்து பேய்களை பார்த்ததில்லை, ஆனால் பேய்களுடைய உருவங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். నేను యథార్థముగా ఈ యొక్క సాతాను చూడలేదు, సాతాను యొక్క రూపములను నేను విని ఉన్నాను. சில பேய்கள் பார்த்தால் மிருகங்களை போல் இருக்கும். కొన్ని దయ్యములు చూసినట్లయితే అవి మృగముల మాదిరిగా ఉండును. சில பேய்கள் அது వశీకరించబడக்கூடியதான காட்சி அளிக்கும். కొన్ని దయ్యములు అవి ఆకర్షించే విధముగా దృశ్యము కనబడును. சில பேய்களுடைய சரீரம் மிருகத்தை போல இருக்கும், முகமானது மனுஷனை போல் இருக்கும். சில பேய்கள் சரீரம் மனுஷனை போல் இருக்கும், முகம் மிருக முகமாக இருக்கும். కొన్ని దయ్యముల యొక్క శరీరము మృగము వలె ఉండును, ముఖం అయితే మనుషుని వలె ఉండును. కొన్ని దయ్యముల యొక్క ముఖము మృగము వలె ఉండును, అయితే శరీరము మనుషుని వలె ఉండును. இங்கே இருக்க நம்முடைய மந்திரவாதி சகோதரன் அவர் சொன்னார், அவர் கண்ணால் பார்த்துருக்க பேய்கள் எல்லாம் சண்டை போடுறது. சண்டை போடும்போது அதனுடைய பல்ல காட்டும், பல் பயங்கர பெருசாக இருக்கும். ఇక్కడ ఉన్నటువంటి మంత్రవాది ఆయన దయ్యములు చూసినాడు. ఆ యొక్క దయ్యములు గురించి చెప్పినప్పుడు దయ్యములు అవి జగడములు వేసుకున్న ఆ యొక్క జగడములు వేసుకున్నప్పుడు వాటి యొక్క పళ్ళు చూపించిన పళ్ళు చాలా పెద్దవిగా ఉంటుంది. ஒரு நாய் இன்னொரு நாயை பயப்படுத்தும் போது அது எல்லா பல்லை காட்டுகிறது போல இந்த பேய்களும் அடுத்த பேயை பயப்படுத்த சண்டை போடும்போது பேய்களுக்குள்ள சண்டை கொடுப்பாது அந்த பேய்கள் எல்லாம் பற்களை காட்டும். அதை நாக்கு நீட்டும் போது ஒரு பேயினுடைய நாக்கு வாயிலிருந்து புறப்பட்டு தரையை தொடுமாம். ఈ కుక్కలు చూసినట్లయితే ఇంకొక కుక్కను భయపడు నిమిత్తమై దాని యొక్క పళ్ళు చూపించును. అదే విధముగానే దయ్యములు ఇంకొక దెయ్యమును భయపెట్టుట కొరకే అవి పళ్ళు చూపించును. ఆ యొక్క పళ్ళు చూపించి దాని యొక్క నాలుక తెరవనప్పుడు దాని నోటిలో నుంచి ఈ యొక్క నేలను తాకే విధముగా ఆ యొక్క నాలుక ఉండును. சில பேய்கள் எல்லாம் நம்ம ரொம்ப போய் சண்டை போடணும் தேவையில்லை, அது கூட வந்து பட்டயத்தை எடுத்து நம்ம அடிக்கணும் தேவையில்லை, நம்ம தொட்டா போதும் செத்துருவோம். కొన్ని దయ్యములు అవి వచ్చి జగడములు వేయవలసిన అవసరం లేదు. అదే విధముగానే అవి ఖడ్గము తీసుకొని వచ్చి నరకన అవసరం లేదు, తాకితేనే చనిపోయేదమే. அந்த பேய்கள் தான் நம்முடைய சத்துருக்கள். ఆ యొక్క దయ్యములే మన యొక్క శత్రువు. இந்த பேயோட தான் இரவும் பகலும் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம், அந்த பேய் தான் நம்மோட சண்டை போட்டுட்டு இருக்கு. ఈ యొక్క దయ్యము నిమిత్తముగానే రాత్రి పగళ్ళు మనము జగడము వేయిచు ఉన్నాము. అదే విధముగానే ఆ యొక్క దయ్యము దివారాత్రులు మనతో కూడా జగడములు వేయిచున్నవి. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள பேயோட நம்ம போராடி என்ன ஜெயிக்க போறோம்? ఇటువంటి శక్తివంతమైనటువంటి ఆ యొక్క సాతాను మీద మనము పోరాడి ఏమి చేయగలము? இதே மாதிரி நான் சொல்லிட்டே போனா உங்களுக்கு பயம் வருமா இல்லையா? ఇదే విధముగా నేను చెప్పుచూ వెళ్ళినట్లయితే మీకు భయము కలుగునా కాదా? ஏற்கனவே பயம் வந்திருக்கும், ஏற்கனவே சொல்லாமலே பயம் இருக்கு நிறைய பேருக்கு. இது சொல்லிட்டா இன்னும் கொஞ்சம் பயம் கூடி. இனி இயேசு நாமத்துல போபிசாசன் நான் வாழ்க்கையில சொல்ல மாட்டேன். நான் ఇంతకు ముందుగానే భయము ఉండును, అదే విధముగానే ఇది చెప్పి ఇంకొన భయము కలుగును. అందువలన జీవిత కాలంలో ఎప్పుడైనా కూడా యేసు నామమున సాతాను వెళ్ళు అని చెప్పి ఎప్పుడు చెప్పము. இப்போ நான் சொன்னது எல்லாம் உண்மைதான், அதுல பொய் எதுவுமே கிடையாது. ఇప్పుడు నేను చెప్పినదంతా కూడా సత్యమే, దానిలో అబద్ధం ఏదీనూ లేదు. ஒரு பிசாசுக்கு ஒரு மனுஷனை விட அதிக பலன் உண்டு என்று சொல்வது உண்மையான காரியம்தான். సాతానుకు మనుషుని కంటే కూడా ఎక్కువ బలమున్నది అని చెప్పున్నది అది నిజమైన కార్యమే. இப்படி நான் உங்களை பயப்படுத்தும்படியாகவே வேண்டுமென்று தான் சில காரியங்களை சொன்னேன். ఇప్పుడు మిమ్మల్ని భయపరచు నిమిత్తముగానే కావాలని చెప్పి కొన్ని కార్యములు చెప్పి ఉన్నాను. அதற்கு ஒரு காரணம் உண்டு, దానికి ఒక కారణం ఉన్నది. நான் பயப்படுத்தக்கூடிய காரியங்களை சொன்னாலும் நான் சொன்ன காரியங்கள் ஒன்றும் பொய் கிடையாது, எல்லாம் உண்மைதான். భయపెట్టు నిమిత్తమై నేను చెప్పినటువంటి కార్యములు అయి ఉన్నప్పటికీ కూడా దానిలో ఏ అబద్ధము లేదు, అవన్నీ కూడా నిజమై ఉన్నవి. ஆனால் ஒரு மனுஷன் பேசக்கூடிய 2 பாஷைகள் உண்டு. అయితే ఒక మనుషుడు మాట్లాడగలుగుచున్నటువంటి 2 విధమైన భాషలు ఉన్నవి. ஒரு பாஷை நம்முடைய புத்தியை பாவித்து நம்முடைய புத்தியிலிருந்து ரீசனிங், நம்முடைய புத்தியை கொண்டு நாம் பேசக்கூடிய பாஷை. ఒక భాష అయినది మన యొక్క బుద్ధిని ఉపయోగపరచుకొని బుద్ధిలో నుంచి మాట్లాడేటువంటి భాష ఉన్నది. ஒன்று புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு பாஷை.
ఇంకొకటి మన యొక్క బుద్ధికి దాటిన మించినటువంటి భాష, அதுதான் விசுவாசத்தின் பாஷை. అదే విశ్వాసం అనే భాష. ஆகையால் நம் புத்தியை பாவித்து நாம் பேசுகிறதான வார்த்தைகள் எல்லாம் பொய்யான வார்த்தைகள் அல்ல, அது உண்மையான வார்த்தைகள். ஆனால் அது பயத்தை உண்டு பண்ணும். మన యొక్క బుద్ధికి తగినట్లుగా మనము మాట్లాడేటువంటి మాటలన్నీ కూడా అవి అబద్ధమైనటువంటి మాటలు కాదు, కానీ అవన్నీ కూడా నిజమే, అయినప్పటికీ కూడా అవి భయపెట్టేటువంటి మాటలు. இரண்டாவது ஒரு பாஷை உண்டு, புத்திக்கு அப்பாற்பட்ட பாஷை, அதுதான் விசுவாசத்தின் பாஷை. రెండవ భాష ఉన్నది, అదే బుద్ధికి మించినటువంటి భాష, అదే విశ్వాసముతో కలిగినటువంటి భాష. இந்த ரெண்டு பாஷைகளை ரெண்டு கூட்டத்தார் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் பேசினார்கள். ఇటువంటి రెండు విధమైనటువంటి భాషలు కలిగిన వారు ఇశ్రాయేలు జనులతో రెండు గుంపు వారు మాట్లాడి ఉన్నారు. இஸ்ரவேல் ஜனங்கள் சில நாட்களுக்குள்ளாக எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் தேசம் அண்டை வந்தபோது ఇశ్రాయేలు జనులు కొంత కాలములోనే ఐగుప్తులో నుంచి బయలుదేరి కనాను యొద్దకు వచ్చినప్పుడు மோசே 12 பேரை அந்த கானான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். మోషే 12 మందిని కనాను దేశముని వేగు చూచుట కొరకై పంపినాడు. 12 பேரும் 40 நாளாக அந்த தேசத்தை சுற்றி பார்த்து அதை பற்றிதான செய்திகளை திரும்பி கொண்டு வருகிறார்கள் ஜனங்களிடத்தில் சொல்ல. 12 మంది కూడా 40 దినములు ఆ యొక్క దేశముని వేగు చూసి ఆ యొక్క దేశం యొక్క సమాచారము చెప్పటి కొరకు తిరిగి వచ్చుచూ ఉన్నారు. 10 பேர் ஒரு విధமான செய்தியை பரப்பினார்கள், 2 பேர் வேறு விதமான செய்திகளை பரப்பினார்கள். 10 మంది ఒక విధమైనటువంటి సమాచారమును తెలిపి ఉన్నారు, ఇద్దరు ఇంకొక విధమైనటువంటి సమాచారమును తెలిపి ఉన్నారు. இந்த 10 பேர், அதாவது பெரும்பாலானவர்கள் பரப்பினதான செய்தியினுடைய பேர் துர்ச்செய்தி. 10 మంది, అది ఎక్కువ మంది కలిగినటువంటి వీరు సమాచారం తెచ్చినటువంటి సమాచారము చెడ్డ సమాచారమే. அது ஜனங்களுக்குள் பயத்தை உட்படுத்தினதான செய்தி. జనుల మధ్యలో అది భయమును కలుగజేసినటువంటి సమాచారం. ஆனால் நன்றாக கவனியுங்கள், அவர்கள் அந்த செய்தியை சொல்லும்போது அவர்கள் ஒரு பொய்யும் சொல்லவில்லை, அவர்கள் சொன்ன அத்தனை காரியமும் உண்மைதான். మంచిగా గమనించండి. అయితే వారు చెప్పినప్పుడు ఆ యొక్క సమాచారంలో ఏ విధమైనటువంటి అబద్ధం లేదు, సమస్తము కూడా నిజమై ఉన్నది. உதாரணமாக எண்ணாகமம் 13ஆம் அதிகாரத்தினுடைய 32ஆம் வசனத்தை வாசியுங்கள். సంఖ్యాకాండము 13వ అధ్యాయము 32వ వాక్యము చదవండి. 13:32 எண்ணாகமம். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அப்போ குடிகளை பட்சிக்கிற தேசம், அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பெரிய ஆட்கள். నివాసులను భక్షించు దేశము, దానిలో కనబడినటువంటి జనములు ఉన్నత దేహులు. 31ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, 31ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார். அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள், వారు మనకంటే బలవంతులు. 33ஆம் வசனம், 33వ వాక్యము. அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். அப்போ இவர்கள் அந்த ஜனங்களுக்கு முன்பாக நாம் எல்லாரும் வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம். మనమందరము కూడా ఆ యొక్క జనులకు ముందుగా మిడతల వలె ఉన్నాము. அவர்களை பார்த்த மாத்திரத்தில் எங்களுடைய பார்வையிலும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல் ஆனோம். వారిని చూసినప్పుడు మా దృష్టిలో మేము మిడతల వలె ఉన్నాము. இதுல எதுவுமே பொய் கிடையாது, எல்லாம் உண்மைதான். దీనిలో ఎటువంటి అబద్ధము లేదు, అంతను కూడా నిజమై ఉన్నది. ஆனால் இது அவர்களுடைய புத்தியை கொண்டு பேசின வார்த்தைகள். అయితే వారి యొక్క బుద్ధికి తగినట్లుగా మాట్లాడినది. அப்போ பைபிள்ல சொல்லிருக்கு, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசத்தினால் நடக்கிற ஜனங்கள். ఈ యొక్క గ్రంథములో చెప్పబడినది, మనము వెలిచూపు వలన కాక విశ్వాసం వలన నడుచువారమే. அப்போ தரிசித்து நடப்பது என்று சொன்னால் நாம் எதை பார்க்கிறோமோ எதை கேட்கிறோமோ அதை கொண்டு புத்தியை நம்ம யூஸ் பண்ணி நாம் சில கணக்குகள் போடுகிறோம். వెలిచూపు వలన అని చెప్పినట్లయితే మనము దేనినైతే చూస్తున్నామో, దేన్నైతే మనం వినుచున్నామో అది మన యొక్క బుద్ధికి తగినట్లుగా మనము చెడ్డ సమాచారముని వ్యాపింపజేయునది. இந்த துர்ச்செய்தியை பரப்பினதான அந்த 10 பேரும் இவர்களுடைய உயரத்தை அந்த ராட்சதர்களுடைய உயரத்தோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் வெட்டுக்கிளிகள் தான் என்று உண்மையை சொன்னார்கள். చెడ్డ సమాచారమును తెలిపినటువంటి వారి వీరి యొక్క రూపమును, వీరిని ఆ యొక్క రాక్షసుల ముందుగా వారిని చూసి నిజముగానే వారి ముందుగా మేము వారి యొక్క దృష్టిలో మిడతలు అని చెప్పి నిజమే చెప్పినారు. ஆனால் அது தரிசித்து சொல்லுகிற உண்மை, புத்தியை கொண்டு சொல்லுகிறதான உண்மை.
అది వెలుచూపు వలన కలుగునటువంటి నిజము, వారి యొక్క జ్ఞానము కొలది కలిగినటువంటి నిజమై ఉన్నది. ஆனால் இனி ஒரு பாஷை உண்டு. అయితే ఇంకొక భాష ఉన్నది, அதுதான் விசுவாசத்தின் பாஷை. అది విశ్వాసమ వలన కలుగునటువంటి భాష. இந்த விசுவாசத்தை பற்றி நாம் அறிய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், ఈ యొక్క విశ్వాసమును గురించి మనము తెలుసుకొనవలసినటువంటి ముఖ్యమైనటువంటి కార్యము, விசுவாசம் என்று சொல்வது புத்தி இல்லாதது அல்ல, அது புத்திக்கு அப்பாற்பட்டது. ఈ యొక్క విశ్వాసం అని చెప్పున్నది అది బుద్ధిహీనమైనది కాదు గాని అది బుద్ధికి మించిన కార్యము. Faith is not unreasonable, it's beyond reason. அதாவது விசுவாசம் என்று சொல்வது ஒரு பொய்யை நம்புவதல்ல, அது பார்க்க முடியாத ஒரு உண்மை. ఈ విశ్వాసం అని చెప్పున్నది అది అబద్ధమును నమ్మునది కాదు కానీ అదృశ్యమైన వాటిని నమ్మునదై ఉన్నది. அத காணப்படாத உண்மை, అది అదృశ్యమైనటువంటి నిజము. அப்போ விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் மூட நம்பிக்கை உள்ளவர்கள் அல்ல, அவர்கள் புத்தி இல்லாதவர்கள் அல்ல, அவர்கள் புத்திக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நம்புகிறவர்கள். విశ్వసించువారు అని చెప్పున్నది వారు మూఢులు కాదు, అయితే వారి యొక్క బుద్ధిహీనులు కాదు, బుద్ధికి మించినటువంటి కార్యమై ఉన్నది. இங்கேதான் நம்மில் அநேகர் தவறுகிறோம். ఇక్కడే మనలో అనేక మంది తప్పిపోవచ్చు నామి. ஒருத்தர் தெய்வீக சுகத்துக்கா நின்னா உடனே நிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க, புத்தி இல்லாம செய்யாதீங்க அப்படி. அது புத்தி இல்லாதது, அது புத்திக்கு அப்பாற்பட்டது. ఎవరైనా దైవిక స్వస్థత నిమిత్తము నిలబడినట్లయితే దైవిక స్వస్థతలు లేని వారు చెప్పేది బుద్ధి లేకుండా మీరు చేయవద్దని చెప్పారు. అది బుద్ధి లేకుండా కాదు, బుద్ధి కలిగి చేయనటువంటి కార్యము. இந்த விசுவாசம் புத்திக்கு அப்பாற்பட்ட பாஷையை பேசும். ఈ యొక్క విశ్వాసం అని చెప్పున్నది ఈ యొక్క బుద్ధికి మించినటువంటి కార్యమును మాట్లాడుని. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு அந்த பாஷை புரியாது, விசுவாசம் உள்ளவர்களுக்கு அந்த பாஷை புரியும். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு இந்த புத்திக்கு அப்பாற்பட்ட பேச்சானது புத்தி இல்லாத பேச்சை போல் தான் அவர்களுக்கு தோன்றும். విశ్వాసము లేనటువంటి వారికి అది అర్థము కాదు, విశ్వాసం ఉన్నవారికి అది అర్థమగుని, విశ్వాసం లేని వారికి అది బుద్ధి లేనటువంటిదిగా వారికి కనపడని. ரொம்ப சிக்கா இருக்கும்போது கர்த்தர் செய்வார் நான் நம்புறேன் அப்படின்னு செய்யும்போது விசுவாசம் இல்லாதவங்களுக்கு அந்த பாஷை புரியாது. அவங்க சவாலை பார்த்து பார்ப்போம் என்ன கர்த்தர் செய்வார்னு. చాలా వ్యాధి పడి ఉన్నప్పుడు ప్రభు చేయను అని చెప్పినట్లయితే విశ్వాసం లేని వారి ప్రభు ఏం చేయనో మనము చూసేదేమో అని చెప్పి వారు అనుకునేదరు. அப்படி ஏதோ அவங்க சுகமாகட்ட உள்ள ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மூழ்கி போற மனுஷன் அடுத்த ஆளை இழுக்கணும்னு தான் தோணும், அவங்க உதவி செய்யற ஆளையும் கீழே இழுப்பாங்க. அதுபோல அவிசுவாசிக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கிற ஜனங்களையும் இழுக்க பார்ப்பாங்க. பார்த்தீங்களா, நான் தானே சொன்ன புத்தி இல்லாமல் செய்யக்கூடாது. ఈ యొక్క విశ్వాసం లేనటువంటి వారు వ్యాధి స్వస్థపడకపోయినట్లయితే వారికి హృదయంలో చాలా సంతోషముగా ఉండి ఎవరైనా మునిగిపోయినట్లయితే వారిని తీసుకుని వచ్చేటువంటి మనిషిని కూడా లాగుకొని మునుగ చేయని. అదే విధముగానే విశ్వాసం లేని వారు కూడా ఆ విధముగా అనుకునేది, నేను ముందుగానే చెప్పాను కదా బుద్ధి లేకుండా చేయవద్దని చెప్పి అని అనుకునేదరు. ஒருவேளை விசுவாசத்தினால சுகம் அடைந்தால் அதே பெரிய வியாதியா இருக்க சாதாரண வியாதியா இருக்குன்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன விஷயமா மாத்திடுவாங்க. ఆ విధముగా ఆ యొక్క వ్యాధిలో నుంచి స్వస్థపడినట్లయితే వారు ఇది గొప్ప వ్యాధి కాదు, ఏదో చిన్న వ్యాధి అని చెప్పి అదే విధముగా వారు చెప్పుదురు. நம்முடைய ஆவிக்குரிய பயணத்துல இந்த விசுவாசம் ரொம்ப முக்கியம். మన ఆత్మిక సంబంధమైనటువంటి ప్రయాణములు విశ్వాసము మిక్కిలి ముఖ్యమైనది. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்துக்கு ஒரு பேர் கொடுக்கப்பட்டது, அதுதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். ఇశ్రాయేలు జనుల బట్టి కనానుకు ఒక పేరు ఇవ్వబడినది, అది వాగ్దానము చేయబడినటువంటి தேசము. எகிப்தில் பிறந்த அநேகர் பெரும்பாலான இஸ்ரவேலர் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை பார்க்கவே இல்லை. ఐగుప్తులో పుట్టినటువంటి అనేక మంది ఈ యొక్క వాగ్దానము చేసినటువంటి దేశమును చూడలేదు. ஆனால் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அங்கே கொண்டு போய் சேர்ப்பேன். అయినప్పటికీ కూడా ఆ యొక్క దేశము వాగ్దానము చేయబడి ఉన్నది. యెహోవా సెలవిచ్చినాడు, నేను మిమ్మును ఆ యొక్క దేశమునకు తీసుకొని వెళ్ళి చేర్చెదను. வேற ஜாதியார், வேற ராட்சசைகள், வேற ராஜாக்கள் அங்கே குடியிருக்கிறார்கள், ஆனாலும் அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். நான் அவர்களை துரத்தி நான் அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன். వేరే జాతి వారు వేరేటువంటి సెపెలీయులు రాజులు అక్కడ నివసించుచున్నారు. అయినప్పటికీ కూడా వారిని తోలివేసి వాగ్దానం చేసినటువంటి దేశముని మీకు స్వాస్థ్యముగా అనుగ్రహించదను. இது போல நீங்களும் நானும் நாம் காணப்படாத ஒரு தேசத்துக்கு பரலோகத்திற்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ఇదే విధముగానే మీరు నేను అదృశ్యమైనటువంటి దేశమైనటువంటి పరలోకమునికి మనము ప్రయాణము చేయుచు ఉన్నాము. ஒரு நாஸ்திகனோ கடவுளை நம்பாதவர்களோ பரலோகம் இல்லை என்று சொல்லுகிறவர்களோ
அவர்கள் நம்மிடத்தில் வந்து சவால் விட்டா, இல்லாத ஒன்றை நம்புறீங்களே, நீங்க பார்க்கவே இல்லையே, எப்படி நம்புறீங்க, எனக்கு நிரூபிங்க, எங்க பரலோகம் காட்டுங்க என்று சொன்னால் நம்ம என்ன சொல்ல முடியும்? నాస్తికుడు పరలోకమును గుర్చినట్లు తెలియనివాడు పరలోకం లేదని చెప్పువారు, దేవుడు లేదని చెప్పువారు మన యొద్దకు వచ్చి మీరు పరలోకమునే చూడలేదు, దర్శించలేదు, ఏ విధముగా పరలోకము ఉన్నదని చెప్పి మనల్ని అడిగినట్లయితే మనం ఏం చెప్పగలము? மிஞ்சி மிஞ்சி போனா நம்ம திருப்பி கேட்கலாம், பரலோகம் இருக்குதான்னு என்ன நிரூபிக்க காட்டுற சொல்றீங்களே, பரலோகம் இல்லைன்னு நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. அதுக்கும் அவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாது. మించిపోయినట్లయితే మనం ఈ విధముగా చెప్పగలము, పరలోకం ఉన్నదా అని చెప్పి నీవు నిరూపించి చూపమని చెప్పినావు కదా, అదే విధముగానే పరలోకం లేదని నీవు నిరూపించమని మనం అడిగదము. சுருக்கமாக சொல்ல போனால், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படாத ஒரு தேசத்தை அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் என்று நம்பி அவர்கள் வனாந்தரத்தில் பயணம் செய்தார்களோ, இதே போல நம்முடைய பழைய மார்க்கத்தை, நம்முடைய பழைய உறவுகளை, பழைய சொகுசுகளை, எத்தனையோ காரியங்களை தியாகம் செய்து காணப்படாத ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஒரு ஊரை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். ఇశ్రాయేలు జనులు ఏ విధముగా చూడనటువంటి దేశమును నమ్మి వారు ప్రయాణము చేయించి ఉన్నారో, అదే విధముగానే మన యొక్క పాత మార్గమును వదిలిపెట్టి పాత వసతులు అన్ని కూడా త్యాగము చేసి మనము అదృశ్యమైనటువంటి ఆ యొక్క దేశమునకు ప్రయాణము చేయించి ఉన్నాము. நம்முடைய பயணத்தை தடையில்லாமல் தொடர்ந்து செல்ல வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் அதிகமாய் தேவையா இருக்கிறது. మన యొక్క ప్రయాణము ఆటంకపరచబడకుండా కొనసాగించి నడిచి వెళ్ళవలెనంటే మనకు విశ్వాసం అవసరమైనది. இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த வனாந்தரத்தில் அவர்கள் பயணம் செய்த போது அவர்களை அவ்வப்போது சத்துருக்கள் வந்து தடை செய்தது போல நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் நான் ஆரம்பத்தில் சொன்ன போது நம்மை விட பயங்கரமான பலமான சத்துருக்கள் நம்மை எதிர்க்க வரும். ఇశ్రాయేలు జనులు ఇదే విధముగానే వారు ప్రయాణం చేసి వెళ్ళినప్పుడు మధ్యలో శత్రువులు వచ్చి వారు ఆటంకం పరిచిన విధముగానే మన యొక్క ఆత్మీక జీవితంలో నేను ముందుగానే చెప్పినట్టు మనకంటే కూడా బలవంతులు శక్తివంతులు మనకు వచ్చి ఆటంకపరచుదురు. அப்படிப்பட்ட பயங்கரமான சத்துருக்களை பலவீனராகிய நாம் சந்திக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் அவசியமா இருக்கிறது. అటువంటి భయంకరమైనటువంటి శత్రువులను బలహీనులమైనటువంటి మనము ఎదుర్కొనవలెనంటే మనకు విశ్వాసం అవసరమై ఉన్నది. விசுவாசத்தில் பலனடைந்து கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை நம்பாமல் அந்த சத்துருடைய பல்லையும் நாக்கையும் அந்த பயங்கரமான தோற்றத்தையும் பார்த்தால் திருப்பி எகிப்துக்கு போனால் நலமா இருக்கும் என்று தான் சொல்லுவோம். విశ్వాసము లేకుండా ఆ యొక్క ప్రయాణమును మనము కొనసాగింపకపోయినట్లయితే ఆ యొక్క శత్రువు యొక్క పళ్ళును నాలుకను చూసి మరలా భయపడి ఈ విధముగా తిరిగి ఐగుప్తుకి వెళ్లితేనే మంచిగా ఉండని చెప్పి మనం అనుకునేదాము. ஆண்டவர் ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார் எகிப்திலிருந்து? ఇశ్రాయేలు జనులు యెహోవా ఎందుకు ఐగుప్తులో నుంచి బయటికి రప్పించినాడు? பைபிள்லே சொல்லி இருக்கு, வேதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அடிமைத்தனத்தின் கூக்குரல், அவருடைய கண்ணீர், அவருடைய அழுகை தேவனுடைய சமூகத்தில் எட்டிற்று. బైబిల్లో చెప్పబడి ఉన్నది, ఇశ్రాయేలు యొక్క జనుల యొక్క మొర్రయు ఆ యొక్క ఏడ్పు కన్నీరుని ఆ యొక్క దేవుని యొక్క సన్నిధానమునకు వచ్చి చేరి ఉన్నవి. வெளியே வந்த உடனே ரொம்ப சந்தோஷம், செங்கடலை கடந்த உடனே பாட்டு தான். బయటికి వచ్చిన వెంటనే గొప్ప సంతోషము ఆనందము కలిగి ఉన్నది. ఎర్ర సముద్రము దాటిన వెంటనే కీర్తనలు పాడి ఉన్నారు. కొంచె నాட்களுக்குள்ள కానాన్ దేశం పక్కం வந்துட்டாங்க. కొంత కాలములోనే ఈ కనాను దేశమునకు దగ్గరగా వచ్చినారు. அங்க ராட்சதர்கள் இருக்கிறாங்கன்னு செய்தி கேட்ட உடனே இவங்க பேச்சு மாறி, ஜனங்களுடைய பேச்சு மாறிடுச்சு. అక్కడ సెఫీలీయులు ఉన్నారని చెప్పిన వెంటనే ఇక జనుల యొక్క మాటలన్నీ కూడా మారిపోయి ఉన్నవి. 14:4 ఎన్నాగమం 14వ అధ్యాయం 4వ వచనத்தை వాసిపోం. సంఖ్యాకాండము 14వ అధ్యాయము 4వ వాక్యము చదువుకొనేదము. பின்பு அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்திக் கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்ப என்ன சொல்றாங்க? எந்த எகிப்துக்குள்ளே அடிமைகளாய் இருந்து கூக்குரலிட்டு கண்ணீர் விட்டு யார் எங்களை விடுவிப்பார் என்று கேட்டார்களோ, இப்பொழுது ராட்சதர்களை பற்றியதான செய்தியை கேட்ட உடனே அதே எகிப்துக்கு போகலாம் என்று சொல்லுகிறார்கள். ఎక్కడైతే ఐగుప్తులో దాసులుగా ఉన్నారో, ఎక్కడైతే వారు మొర్రపెట్టి ఉన్నారో, ఎక్కడైతే కన్నీరు విడిచున్నారో అదే యొక్క జనులు ఇప్పుడు ఆ యొక్క సెఫీలుల గురించి వినినప్పుడు వెంటనే ఐగుప్తుకు తిరిగి వెళ్ళేదమ రండి అని చెప్పుచూ ఉన్నారు. అవిశ్వాసத்தின் வல்லமையை பாருங்கள், பயத்தின் வல்லமையை பாருங்கள். అవిశ్వాసమని ఆ యొక్క భయమును చూడండి, ఆ యొక్క భయం యొక్క శక్తిని చూడండి. சந்தோஷமாக எந்த தேசத்தை விட்டு அவர்கள் வெளியே வந்தார்களோ, இந்த பயமானது அங்க போனா கூட பரவாயில்லை என்று அவர்களை தள்ளுகிறது.
ఆనందముగా ఏ యొక్క దేశం నుంచి బయటకు వచ్చినారో ఈ యొక్క భయమైన చెప్పినది అక్కడికి వెళ్ళినప్పటికీ కూడా పర్వాలేదని చెప్పి అనుకుంటూ ఉన్నారు. ஆகையால் இந்த சத்துருக்களை சந்தித்து ஜெயிக்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் தேவையா இருக்கிறது. ఈ యొక్క శత్రువులను మనం ఎదుర్కొని వారిని జయించవలనంటే మనకి విశ్వాసం అవసరమై ఉన్నది. ஆகையால் தான் பைபிள்ல சொல்லி இருக்கு, அவிசுவாசமான இருதயம் என்று சொல்வது ஒரு பொல்லாத இருதயம். అందువలనే బైబిల్లో చెప్పబడి ఉన్నది అవిశ్వాసము కలిగినటువంటి హృదయము అది చెడ్డ హృదయమై ఉన్నది. சுருக்கமாக சொல்ல போனால் நாம் கண்டு புத்தியை வைத்து கணக்கு போட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏதாவது பேசினால் அந்த இருதயம் பொல்லாத இருதயம். మనము చూసి మనము దృష్టి ఉంచి మన యొక్క బుద్ధికి తగినట్లుగా క్రైస్తవ జీవితంలో ఏదైనా మాట్లాడినట్లయితే అది దుష్ట హృదయమే. கண்களினால் தரிசிக்க முடியாத காணப்படாத ஒரு உண்மை உண்டு. அந்த உண்மை தேவனுடைய மண்டலத்தில் மறைந்திருக்கிறது. நம்முடைய விசுவாசம் அந்த உண்மையை பார்த்து அதை அறிக்கை பண்ண முடியாவிட்டால், தரிசித்து நடக்கிற காரியங்கள் தான் உண்மையாய் தோன்றும் என்றால் அந்த இருதயம் பொல்லாத இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. మన యొక్క కన్నులు చూడలేనటువంటి నిజమైనటువంటి సత్యమైనటువంటి కార్యం ఉన్నది. ఆ యొక్క సత్యమైన కార్యముని దేవుడు ఉంచినాడు. దాన్ని మన యొక్క హృదయము మనం చూసి దాన్ని నడవకపోయినట్లయితే అదే మన యొక్క హృదయము దుష్ట హృదయముగా కనబడుచు ఉన్నది. கடைசியாக இந்த துர்ச்செய்தியை பரப்பி இந்த 10 பேர் அந்த துர்ச்செய்தியை சொன்னபோது முழு இஸ்ரவேல் சங்கத்தாரும் அவர்கள் பயந்து போனார்கள், கலங்கினார்கள், முழு ராத்திரி அழுதார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ఈ ఆఖరిగా ఈ విధముగా చెడ్డ సమాచారమును చెప్పిన తర్వాత ఆ యొక్క చెడ్డ సమాచారము విన్నటువంటి ఆ యొక్క సర్వ సమాజమంతను కూడా కేకలు వేసినారు. ఈ యొక్క రాత్రి అంతను ఎలుగెత్తి ఏడ్చినారు. 14వ అధ్యాయము 1వ వాక్యము. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு 5 லட்சம் பேர் ராத்திரி ஃபுல்லா அழுகுறாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு துக்கம் வரல, இன்னும் கோபம் தான் வந்துடுச்சு. ఆలోచించి చూడండి, 5 లక్షల మంది రాత్రి అంతను కూడా ఎలుగెత్తి ఏడ్చినట్లయితే ఏ విధముగా ఉంది. అందువలన ప్రభువుకి యెహోవాకు ఇంకను కూడా కోపం వచ్చినది. இந்த అవిశ్వాసం உள்ள ஜனங்களை, பயந்த ஜனங்களை ரெண்டாக பிரிக்கலாம். అవిశ్వాసము కలిగినటువంటి భయపడినటువంటి యొక్క జనులని 2 విధములుగా విభజింపవచ్చును. அதற்கு முன்பாக, దానికి ముందుగా இந்த அழுத ஜனங்களை ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். ఏడ్చుచు ఉన్నటువంటి ఈ యొక్క జనులకి యెహోవా తీర్పు తీర్చుచున్నాడు. இன்னைக்கு இந்த ராத்திரியில, நேற்று ராத்திரியில யார் யாரெல்லாம் அழுதாங்களோ அத்தனை பேரும் வனாந்தரத்தில் மாண்டு போவார்கள். அவர்கள் ஒருவரும் కానాన్ దేశத்துக்குள் ప్రవేశిக்க మాటాர்கள். నిన్నటి రాత్రి ఎవరైతే ఏడ్చినారో వారందరూ కూడా మరణించదురు. ఒకరిని కూడా వారి కనాను దేశంలో ప్రవేశింపరు. 20 வயசுலிருந்து மேலே உள்ளவங்க எல்லாரும், ஒருத்தரும் அழுதவங்க அவங்க போக மாட்டாங்க கானான் தேசத்துக்கு. நான் உங்களை சுத்த வைப்பேன். 38.5 வருஷம் நான் சுத்த வச்சு இத்தனை பிரேதங்கள் அந்த வனாந்திரத்தில் விழும் வரைக்கும் நான் உங்களை சுத்த வைக்க போகிறேன். 20 వయసు పైబడిన వారందరిని కూడా ఎవరిని కూడా కనాను దేశంలోనికి ప్రవేశింపరు. మీరు మిమ్మల్ని నేను త్రిప్పేదను. 38.5 సంవత్సరములు త్రిప్పి వీరి యొక్క దేహములు, వీరి యొక్క మృతదేహములు అరణ్యములో రాలిపోవును. அதுதான் தேவன் கொடுத்த தண்டனை. అదే దేవుడు అనుగ్రహించినటువంటి ఆజ్ఞ. ஏன் ஆண்டவர்? ஆனால் 20 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைகள், அவர்கள் மேல் இந்த சாபம் விழவில்லை. அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாலும் அவர்கள் கானான் தேசத்துக்கு போய் சேர்ந்தார்கள். 20 వయసు కిందకు ఉన్నటువంటి ఆ యొక్క పిల్లల మీద ఆ యొక్క శాపము రాలేదు. ఐగుప్తు దేశంలో నుంచి వాళ్ళు బయలుదేరినప్పటికీ కూడా వారు కనాను దేశమునికి వెళ్ళి చేరి ఉన్నారు. ஆகிய 20 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளும் 20 வயசுக்கு மேலே உள்ள யோசுவாவின் காலேபும் இவர்கள் மாத்திரம் தான் கானான் தேசத்துக்குள் போனார்கள். 20 వయసు క్రిందగా ఉన్నవారిని, 20 వయసుకు పైగా ఉన్నటువంటి కాలేబు, యెహోషువ వీరు మాత్రమే కనాను దేశంలోనికి వెళ్ళి చేరి ఉన్నారు. ஆண்டவர் ஏன் இப்படி 2 குரூப்பா பிரிச்சார்? 20க்கு மேலே ஒருத்தரும் போக மாட்டாங்க, 20க்கு கீழே போவாங்க. యెహోవా ఎందుకు ఈ విధముగా 2గా విభజించున్నారు? 20కి క్రిందగా వారు వెళ్ళెదరు, 20కి పైబడిన వారు వెళ్ళరని చెప్పి. ஏனென்றால் அப்படிப்பட்டவர்கள் தான் மேஜர், பெரிய வயது உள்ளவர்கள். அவர்களுக்கு ஒரு அறிவு உண்டு, விசுவாசிக்க கூடிய அறிவு. అటువంటి వారే పెద్దవారు, వారు విశ్వసించేటువంటి వయసు కలిగిన వారు. இந்த பெரியவர்கள் தான் ஆண்டவர் அவர்களிடத்தில் ஒன்றை எதிர்பார்க்கிறார். ఈ యొక్క పెద్దవారి యొద్దనే యెహోవా ఒక కార్యమును ఎదురు చూస్తూ ఉన్నాడు. ఎన్నాగమం 14వ అధ్యాయం 22వ వచనం 23వ వచనం. సంఖ్యాకాండము 14వ అధ్యాయము 22వ వాక్యము 23వ వాక్యము. என் மகிமையையும் நான் எகிப்திலும்
வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவிகொடாமல் இதனோடே 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஆண்டவர் இவர்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? యెహోవా మీ యొద్ద ఏమి ఎదురు చూస్తూ ఉన్నాడు? இவர்கள் தான் எகிப்தில் தேவனுடைய மகிமையை கண்டவர்கள், எகிப்தில் நடந்ததான அந்த வாதைகளினுடைய அதிசயங்களை கண்டவர்கள். వీరే ఐగుప్తులో దేవుని యొక్క మహిమ చూసిన వారి, వారికి కలిగినటువంటి తెగులను బట్టినటువంటి సూచక్రియలను చూసిన వారి. சின்ன பிள்ளைங்க அதை கண்டு நம்பாட்ட பரவாயில்ல, நீங்க பெரியவங்க, நீங்க இதெல்லாம் கண்டுட்டு நீங்க நம்பாம இருக்கிறீங்களே, இப்ப முழு ராத்திரி அழுதீங்களே, என்னுடைய எகிப்தில் நான் செய்த அதிசயங்களை மறந்து விட்டீர்களே, ஆகையால் நான் உங்களை சபிக்கிறேன், நீங்கள் ஒருவரும் பிரவேசிப்பதில்லை. చిన్న వయసు కలిగిన వారు, వారు నమ్మకపోయినప్పటికీ కూడా పర్వాలేదు, పెద్దవైన వారు మీరు నమ్మలేదే, ఐగుప్తులో నేను చేసినట్టు సూచక్రియలు చూసి కూడా ఈ యొక్క రాత్రంతా ఏడ్చున్నారు, అందువలన ఈ యొక్క రాత్రంతా ఏడ్చున్నారు, అందువలన మీరు ఒక్కరిని కూడా కనాన దేశంలోనికి వెళ్ళి చేరుటలేదు. ஆகையால் அவர்களுடைய அவிசுவாசத்தின் அழுகை, அவருடைய பயத்தின் அழுகை தேவனுடைய அனுதாபத்தை வரவழைக்கவில்லை, தேவனுடைய நியாய தீர்ப்பை தான் வரவழைத்தது. వారి యొక్క అవిశ్వాసమైనటువంటి ఆ యొక్క ఏడ్పైనది, భయపడినటువంటి ఆ యొక్క ఏడ్పైనది దేవుని యొక్క అనుతాపమును తీసుకొని రాలేదు, కానీ దేవుని యొక్క తీర్పునే తీసుకొని రాబడి ఉన్నది. பைபிளே அதனால தான் சொல்லிருக்கு, பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிக்கிறவர்களும் அக்னி கடலில் தள்ளப்படுவார்கள். இது சாதாரண பாவம் கிடையாது, இது ஃபர்ஸ்ட் பாவம், விபச்சாரத்துக்கு முன்னாடியே சொல்லப்பட்ட பாவம், பயப்படுகிறவர்கள் అవిశ్వాసిக்கிறவர்கள். అందువలన ఈ యొక్క గ్రంథములో చెప్పబడినది, పిరికి వారును అవిశ్వాసులను అగ్నిగుండముల పడదోయబడదురు, ఇది వ్యభిచారమునకు ముందుగానే ఉన్నటువంటి పాపమైనది. வாசிப்போம் 21:8 வெளிப்படுத்தல். ప్రకటనలు 21:8 వాక్యము. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அப்போ விபச்சாரக்காரர், கொலைக்காரர் இவர்கள் எல்லாரும் லிஸ்ட்ல அப்புறம் தான் வராங்க. முதலாவது பயப்படுகிறவர்கள் అవిశ్వాసిக்கிறவர்கள். నరహంతకులు, వ్యభిచారులు ఈ యొక్క లిస్టులో తర్వాత వచ్చుచున్నారు. మొదటిగా పిరికి వారును అవిశ్వాసులను వచ్చుచున్నారు. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் இவ்வளவாய் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்காக இரத்தத்தை சிந்தி நான் மனுஷனாய் மாறி நிந்தைகளை சகித்து அவமானத்தை எண்ணாமல் நான் உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டேன், இரத்தத்தை சிந்தினேன், மரித்தேன், எழும்பினேன், உங்களுடைய சொந்த ஜீவிதத்தில் அதிசயங்களை செய்தேன், அவைகளை மறந்துவிட்டு இன்றைக்குள்ள பிரச்சனைக்கு நீங்கள் சுய அனுதாபத்தினால புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களே, இதனால் நான் இறங்க மாட்டேன், நான் நியாயம் தீர்ப்பேன். உங்களுடைய இருதயம் பொல்லாத அவிசுவாசம் உள்ள இருதயம். ఇంతగా నేను దిగి వచ్చి మీ నిమిత్తమై రక్తము కార్చి ఈ విధముగా సిలువలో నేను మరణించి తర్వాత తిరిగి లేచి ఇన్ని శ్రమలు నేను పడినప్పటికీ కూడా మీ యొక్క హృదయం అవిశ్వాసపడుచున్నది, అందువలన మీరు మీ యొక్క హృదయమైనది చెడ్డ హృదయముగా ఉన్నదని చెప్పుచున్నాడు. இந்த விசுவாசம் இல்லாத ரெண்டு கூட்டத்தாரை ரெண்டாக பிரிக்கலாம். విశ్వాసము లేనటువంటి గుంపు వారిని రెండుగా విభజింపగలము. ஒரு கூட்டத்தார் பயப்படுத்தினவர்கள், அடுத்த கூட்டத்தார் பயந்தவர்கள். ఒక గుంపు వారు భయపెట్టిన వారు, ఇంకొక గుంపు వారు భయపడిన వారు. பயப்படுத்தினவர்கள் அந்த 10 பேர், பயப்பட்டவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். భయపెట్టిన వారు 10 మంది, భయపడిన వారు ఇశ్రాయేలు జనులు. அப்போ இவர்கள் 2 பேரும் 2 விதத்தில் தண்டிக்கப்பட்டார்கள். ఈ యొక్క ఇద్దరును కూడా 2 విధములుగా వారు శిక్షింపబడి ఉన్నారు. பயந்தவர்கள் வனாந்தரத்தில் சுற்றி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் செத்தார்கள். பயப்படுத்தினவர்கள் சீக்கிரமாய் செத்து போனார்கள். భయపడిన వారు అరణ్యములో తిరిగి వారు కొంచెముగా చనిపోయి ఉన్నారు. భయపెట్టిన వారు వెంటనే చనిపోయారు. இப்ப என்ன நடந்துச்சுன்னா, ஆண்டவர் பயமா கோபம் கொண்டு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டி உண்டாக்குன போது மோசே பார்த்து, நான் உன்னை வச்சு பெரிய ஜாதியை உருவாக்கணும், நீ விலகு, நான் அவங்களை அழிக்க போற ஒரு க்ஷணத்துல என்று சொன்னது போல இந்த காரியத்தில் இந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் கோபம் கொண்டு மோசே விலக சொல்லி நான் இவர்களை அடிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். ఈ యొక్క ఇశ్రాయేలు జనులు బంగారు దూడని వారు చేసినప్పుడు ఆ యొక్క మోషేను యెహోవా చూసి, నీవు తొలగుము, వీరందరిని కూడా నేను నాశనము చేయబోతున్నాను, నీ ద్వారా నేను ఒక గొప్ప జనముని రూపింపబోచున్నాను అని చెప్పిన విధముగానే ఈ విధముగా ఉన్నప్పుడు వీరందరిని కూడా నశింపజేసేదనని చెప్పి యెహోవా సెలవిచ్చినాడు. 14వ అధ్యాయం 11-12 14వ అధ్యాయము 11-12 వాక్యము. கர்த்தர் மோசேயை நோக்கி,
எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள்? தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள்? நான் அவர்களை கொள்ளை நோயினால் வாதித்து சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி போட்டு அவர்களை பார்க்கிலும் உன்னை பெரிதும் பலத்ததுமான ஜாதியாக்குவேன் என்றார். இதுதான் ஆண்டவர் மறுபடியுமாக 2ஆம் முறை சொல்லுகிறார். ఇదే యెహోవా రెండవసారి చెప్పుచున్నాడు. அப்போ அதற்குள்ளாக என்ன நடந்தது? மோசே பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே வேண்டாம், ஜனங்கள் கிண்டல் செய்வார்கள், மற்ற ஜாதியார்கள் இந்த கடவுள் இவர்களை வனாந்திரத்து கொண்டு வந்து கொன்று போட்டார் என்று உம்முடைய நாமம் கெடுக்கப்படும்படியாக அவர்கள் செய்வார். வேண்டாம் ஆண்டவர், இரக்கம் பாராட்டும் என்று அவர் பரிந்து பேசுகிறார். அடுத்த வசனங்களில் మోషే విజ్ఞాపన చేయుచున్నాడు. శత్రువులు ఈ విధముగా హేళన చేసిన యొక్క జనులను తీసుకుని వచ్చి ఆయన చంపివేసినాడని చెప్పేదని చెప్పి విజ్ఞాపన చేయుచున్నాడు. அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், சரி நான் செய்ய மாட்டேன். అప్పుడు యెహోవా సెలవిచ్చినాడు, సరి నేను ఇక చేయను. 20ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன் என்று சொல்லுகிறார். నేను క్షమించున్నానని చెప్పుచున్నాడు. ஆனால் அதை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பாக அவருடைய அந்த நியாய தீர்ப்பின் வார்த்தை புறப்பட்ட உடனே அந்த வார்த்தையோடு கூட ஒரு வாதையும் புறப்பட்டது. అది చెప్పి ముగించిన తర్వాత గానీ ఆ యొక్క తీర్పు బయలుదేరే వెంటనే ఆ యొక్క తీర్పు బయలుదేరే దానితో కూడా ఒక తెగులు ఆరంభమైనది. மோசே பரிந்து பேசி ஆண்டவர் நான் இவர்களை மன்னித்தேன் என்று சொல்வதற்குள்ளாகவே அந்த 10 வேவு பார்க்கிற ஜனங்க 10 பேர் மரித்து விட்டார்கள். మోషే వద్ద ఈ విధముగా వీరిని క్షమించినానని చెప్పిన వెంటనే విజ్ఞాపన చేసిన ముందుగానే ఈ యొక్క చెడ్డ సమాచారం తెచ్చిన 10 మంది అక్కడ హతమై ఉన్నారు. 36, 37 36-37 వాక్యములు. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசேயால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். తెగులు చేత చనిపోయి அந்த கொஞ்ச நேரத்துக்குள்ள இந்த துர்ச்செய்தி பயப்படுத்தினவர்களுக்குள்ள அந்த வாதை போயிடுச்சு. மோசே அவருடைய ஜெபத்தை முடிக்கிறதுக்குள்ள அவங்க செத்து போயிட்டாங்க. కొంచెం సేపటి లోపల ఆ యొక్క చెడ్డ సమాచారం తెచ్చిన వారి మోషే ఆ యొక్క ప్రార్థన ముగించబోయే ముందుగానే వారు చనిపోయారు. ஒரு எச்சரிக்கையா சொல்லுகிறேன், இந்த 10 சோதித்து பார்த்ததான ஜனங்கள் போல நம்முடைய மத்தியிலையும் துர்ச்செய்தி பரப்புகிறவர்கள் இருக்கிறார்கள். హెచ్చరికగా చెప్పుచున్నాను, ఈ విధముగా 10 మంది చెడ్డ సమాచారం తెచ్చిన విధముగానే మనలో కూడా చెడ్డ సమాచారముని చెప్పువారున్నారు. ஒருத்தர் ஒரு சோதனை சந்திச்சா, ஒருத்தர் வியாதியில படுத்தா, அவங்களை போய் சந்திக்க போகும்போது அவங்ககிட்ட பேச போகும்போது 3 கூட்டத்தாரை பார்க்கலாம். ఒకరు శోధనలు ఎదుర్కొన్నట్లయితే, వ్యాధిలో ఉన్నట్లయితే ఆ వారిని చూడబోయిన వారిలో 3 విధమైనటువంటి గుంపు వారిని చూడగలవు. ஒரு கூட்டத்தார், சிறு கூட்டத்தார் என்ன சொல்வாங்க? பயப்படாதீங்க, நாங்க ஜெபிக்கிறோம், கர்த்தர் கண்டிப்பா சுகம் தருவார், வசனங்களை சொல்லி அவர்களை தைரியப்படுத்துவார்கள். ఒక గుంపు వారు ఏం చెప్పేదంటే, ఆ స్వల్పమైన వారు భయపడకండి, మేము ప్రార్థించదము, దేవుని స్వస్థపరచుని అని చెప్పి దేవుని యొక్క వాక్యము చెప్పేదరు. இனி ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, வசனம் சொல்ல மாட்டாங்க, டயட் சொல்லுவாங்க, என்ன சாப்பிடணும் என்ன குடிக்கணும். ఇంకొక గుంపు వారు వాక్యము చెప్పరు కానీ వారికి తీసుకొనవలసిన ఆహారమును గురించి చెప్పేదరు. மூன்றாவது கூட்டத்தார் வசனமும் சொல்ல மாட்டாங்க, டயட்டும் சொல்ல மாட்டாங்க, எந்த டாக்டர்ல கிட்ட இந்த வியாதி போகும்னு சொல்லிட்டு அவங்க பயப்படுத்தி விட்டுறாங்க. தெய்வீக சுகம்லாம் இப்ப நம்பாத, அவங்க சொல்லுவாங்க உயிரை நீ பாதுகாத்துக்கோ அப்படின்றாங்க சொல்லி பயத்தை உருவாக்குவார்கள். இவர்கள் தான் இந்த 10 வேவுகாரர்களுக்கு சமானமானவர்கள். ఇంకొక గుంపు వారు ఈ యొక్క వాక్యమును చెప్పరు, ఈ యొక్క తీసుకొనవలసిన ఆహారం యొక్క క్రమ పద్ధతిని కూడా చెప్పరు. కానీ ఎవరైతే మంచి వైద్యులు ఎక్కడికి పోతే బాగుపడను అని చెప్పి ఈ విధంగా జాగ్రత్తగా భయపెట్టేదరు. దయவு செய்து சொல்றேன், இவங்களுடைய தண்டனை தான் சீக்கிரமா வந்துருச்சு. దయచేసి నేను చెప్పుచున్నాను, వీరి యొక్క తీర్పే త్వరగా వచ్చి ఉన్నది. பேசுறது ஈஸியா பேசலாம், அதனுடைய விளைவுகள் தேவனிடத்திலிருந்து எவ்வளவு சீக்கிரமா பயங்கரமா வரும் நம்ம யோசிக்கணும். మాట్లాడనది తేలికగా మాట్లాడవచ్చును, అయినప్పటికీ కూడా దానికి తగినటువంటి శిక్ష దేవుని ఎదురు నుంచి ఎంత గొప్పగా ఉన్నని చెప్పి ఆలోచించవలేను. இதை எச்சரிக்கையாய் சொன்னாலும், இதை கண்டிப்பாய் சொன்னாலும், அது அன்பிலிருந்து உத்தரவாதத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். ఇది హెచ్చరికగా చెప్పినప్పటికీ కూడా, గద్దించి చెప్పినప్పటికీ కూడా ప్రేమలో నుంచి ఉత్తరవాదం కలిగి నేను చెప్పుచున్నాను. ஒருத்தர் அட்வைஸ் பண்ண போகும்போது தேவனுடைய ஜனங்களாகிய நாம் யோசித்து பேச வேண்டும். ఒకరికి మనం ఆలోచన చెప్పునకు వెళ్ళినప్పుడు దేవుని యొక్క జనులమైనట్టు మనము ఆలోచించి చెప్పవలేని. நாம் அந்த சோதனை நேரத்துல அவர்களுடைய விசுவாசத்தை தூண்டிவிட நமக்கு வார்த்தைகள் இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் அமைதியாகவது இருக்கலாமே.
ఆ యొక్క శోధన యొక్క సందర్భములు మనము విశ్వాసమును కలుగు చేయనటువంటి మాటలు మన యొద్ద లేకపోయినప్పుడు మనము మౌనముగా అయినప్పటికీ కూడా ఉండవచ్చును కదా. அதற்கு மாறாக அந்த வியாதியை பற்றி இன்னும் விளக்கமாக சொல்லி நான் ஆரம்பத்தில் சொன்னேனே, பெரிய பல்லு பெரிய நாக்கு இப்படி எல்லாம் பயப்படுத்தக்கூடிய காரியங்கள், அந்த வியாதியின் கொடுமை பற்றி சொல்லி அவர்களுடைய பயத்தை உருவாக்கி விட்டார்கள். அவர் சாவார்கள் கொஞ்சம் மெதுவாக, சொல்லுகிறவர்கள் சீக்கிரமாக சாவார்கள். అయితే ఈ యొక్క వ్యాధిని గురించి చెప్పినప్పుడు ఇంకను కూడా ఆ యొక్క వ్యాధి యొక్క లక్షణములు చెప్పి ఈ యొక్క వ్యాధి ఇంత గొప్ప భయంకరమైనది అని చెప్పినట్లయితే ఆ యొక్క వ్యాధి కలిగిన వారు నిదానముగా చనిపోయేదురు. అయితే ఈ విధముగా చెప్పినప్పుడు ముందుగా నేను చెప్పినాను, పళ్ళు ఇంతగా ఉండుని, నాలుక ఇంత విధంగా పెద్దదిగా ఉండుని చెప్పిన విధముగా ఈ విధముగా చెప్పిన వారు మాత్రము త్వరగా చనిపోయేదురు. இப்படி தவறாக வேற பாஷையை, இந்த புத்தியினுடைய பாஷையை பேசுகிறவர்கள் இது சாதாரணமா தோன்றலாம், ஆனால் அந்த பாவம் அவர்களை அக்னி கடலுக்குள்ள தள்ளக்கூடிய பாவம். ఈ విధముగా చెప్పినటువంటి ఈ యొక్క కార్యమైనది అది బుద్ధికి తగినటువంటి కార్యమైనది, అది సాధారణంగా కనబడవచ్చును, అయినప్పటికీ కూడా అది అగ్నిగుండములో ప్రదోడినటువంటి పాపమై ఉన్నది. ஆகையால் நாம் விசுவாசத்தின் பாஷை தான் பேச வேண்டுமே ஒழிய நாம் மற்றவர்களுடைய பயத்தை தூண்டிவிடக்கூடிய பாஷையை பேசக்கூடாது. అందువలన మనము విశ్వాసముకు తగినటువంటి భాష మాత్రమే మాట్లాడవలేను, భయమును కలుగు చేయనటువంటి భాష ఎన్నటికీ మాట్లాడకూడదు. ஆகையால் நாம் ஜாக்கிரதையா இருப்போம் நம்முடைய வார்த்தைகளை பற்றி. మన యొక్క விசுவாசத்தை குறைத்து விடும், அவர்களை பயப்படுகிறவர்களாய் மாற்றிவிடும், அவர்களையும் நஷ்டப்படுத்தும், அது சொல்லுகிறவர்களையும் வேகமாய் நஷ்டப்படுத்தும். వారి యొక్క విశ్వాసమును అది తగ్గించును, వారిని భయపెట్టును, అదే విధముగా అది చెప్పేవారిని కూడా అది నష్టపరచును. இதற்கு காரணம் என்ன? దీనికి కారణం ఏమిటి? ஜனங்கள் அவிசுவாசத்துக்குள் இவ்வளவு சீக்கிரமாக விழுந்து போவதற்கு காரணம் என்ன? జనులందరిని కూడా అవిశ్వాసములోనికి త్వరగా పడిపోయినటువంటి కారణం ఏమిటి? இப்பொழுது வாசித்தோமே, அவர்கள் தேவன் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் சீக்கிரமாக மறந்து விட்டார்கள். ఇప్పుడు మనము చదివిన విధముగానే వారు యెహోవా చేసినటువంటి అద్భుతములను సూచక్రియలను త్వరగా మరచిపోయారు. 78వ సంగీతం 11వ వచనத்தை వాసిపోం. 78వ కీర్తన 11వ వాక్యము చదవండి. செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். 106వ సంగీతం 13వ వచనం. 106 13వ వాక్యము. 106 13. ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். சீக்கிரமாய் மறந்து விட்டார்கள், త్వరగా మరిచిపోయారు. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. నా ప్రాణమా యెహోవాను సన్నతించుము, ఆయన చేసిన ఉపకారములో దేనిని మరువకము. இந்த வசனத்தினுடைய கருத்து என்னவென்றால், மனுஷனுடைய விழுந்து போன உள்ளம் சீக்கிரமாக தேவன் செய்த அதிசயங்களை மறந்துவிடும். ఈ యొక్క వాక్యం యొక్క అర్థం ఏమిటని చెప్పినట్లయితే, మనుషుని యొక్క హృదయమైనది దేవుడు చేసినటువంటి అద్భుతములు అతి త్వరగా మరిచిపోవును. ஆகையால் தேவன் செய்ததான 10 வருடங்களுக்கு முன்பாக செய்த அற்புதங்களை அவர் நேற்று செய்தது போல நம்ம நன்றி உள்ளவர்கள், அதாவது நம்முடைய ஞாபகத்தில் அது எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 10 సంవత్సరముల ముందుగా ప్రభు మనకు చేసినట్టు అద్భుతములైనవి నిన్న చేసినట్లుగానే మన యొక్క హృదయమైనది కృతజ్ఞత కలిగిన హృదయముగా ఉండవలెనంటే మనము ఏమి చేయవలెను? சில பயங்கரமான சம்பவங்கள், சில பயப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் சீக்கிரமா மறக்க மாட்டோம். 10 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம், இது நேற்று நடந்த மாதிரி என் மைண்ட்ல அது ஃப்ரெஷ்ஷா இருக்கு. కొన్ని భయంకరమైనటువంటి కార్యములు, భయపెట్టేటువంటి కార్యములు 10 సంవత్సరములు ముందుగా జరిగినప్పటికీ కూడా అది మరిచిపోము, నిన్న జరిగినట్లుగానే అది మనకు హృదయములో తేటగా ఉండును. ஆனால் தேவனுடைய கிருபையினால் அதை நாம் மறந்து விட வேண்டும். அவர் செய்த அதிசயங்களையும் நன்மைகளையும் நாம் மறக்க கூடாது.
దేవుని యొక్క కృప మూలముగా అవన్నీ కూడా మనము మరచిపోవాలని దేవుడు చేసిన అద్భుతములు మేలులను మనము మరచిపోరాదు. நாம் இதை மறக்காதபடிக்கு நாம் என்ன செய்யலாம்? దీనిని మరచిపోకుండా మనము ఏమి చేయవలెను? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். ద్వితీయోపదేశ కాండము 4వ అధ్యాయము 9వ వాక్యము చదువుకొనేదము. ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவுள் என்று சொல்லிய நாளில், அடுத்த வசனம், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும், నీ యొక్క కన్నులు చూసినటువంటి కార్యములు నీవు మరచిపోకుండా, உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். ஆகையால் நம்முடைய இருதயம், நம்முடைய ஆத்துமா ஆண்டவர் செய்ததான அந்த அதிசயங்களை மறக்காதபடிக்கு நம்முடைய ஆத்துமாவை நாம் ஜாக்கிரதையாய் காத்துக்கொள்ள வேண்டும். నీ మనసును బహు జాగ్రత్తగా కాపాడుకొనవలెను అని చెప్పినట్లయితే మన యొక్క హృదయమైనది, మన యొక్క ఆత్మ అయినది దేవుడు చేసినటువంటి కార్యములు మరచిపోకుండా మిక్కిలి జాగ్రత్త కలిగి కాపాడుకొనవలెను. இந்த ஆத்துமாவை எப்படி அப்படி காப்பது? ఈ యొక్క ఆత్మను ఏ విధముగా కాపాడవలెను? ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறக்காமல் இருந்து நம்முடைய ஆத்துமாவை எப்படி காப்பது? యెహోవా చేసినటువంటి అద్భుతములు సూచకులను మరచిపోకుండా మన యొక్క ఆత్మను ఏ విధముగా కాపాడుకొనవలెను? இதற்கு தான் நமக்கு ஒரு நன்றி உள்ள இருதயம் வேணும். దీనికి మనకు కృతజ్ఞత కలిగిన హృదయం కావలేని. அந்த நன்றி உள்ள இருதயம் ஆண்டவருடைய உபகாரங்களை நினைத்து துதிக்கணும். కృతజ్ఞత కలిగిన హృదయము చేత ఆ దేవుడు చేసిన ఉపకారములు తలంచి తలంచి స్తుతించవలేని. ஆண்டவருக்கு நம்ம உண்மையா நன்றியா இருந்தா காலையிலே எழும்பி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இது அப்படி இல்லை, கடமைக்கா செஞ்சா 7 மணிக்கு 7:30 மணிக்கு எழும்பி ஆண்டவர் செய்த அனுபவம் எல்லா நன்மைகளுக்காக கோடா கோடி ஸ்தோத்திரம் சொல்லி ஷார்ட்டா முடிச்சிருவோம். మన యొక్క హృదయము నిజముగానే కృతజ్ఞత కలిగి ఉన్నట్లయితే వేకువ చామున లేచి దేవునికి స్తుతులు అర్పించదము. ఆ విధముగా లేకున్నట్లయితే ఏదో ఒక బాధ్యత నిమిత్తము మనం చేసినట్లయితే 7 గంటలకు లేచి దేవుడు చేసిన సమస్త మేలులకు కోడా కోడి స్తోత్రములు అర్పించుచున్నానని చెప్పేదము. ஆண்டவர் செய்த ஆயிரக்கணக்கான நன்மைகளுக்காக கோடிக்கணக்கான ஸ்தோத்திரங்களை ஒரே வார்த்தையில முடிச்சிட்டோம். దేవుడు చేసిన వేల కొలది మేలుల కొరకు దేవునికి ఆ యొక్క కృతజ్ఞత కలిగిన వారుగా మనమే కోట్ల స్తోత్రములు ఒకే మాటలో ముగించాము. ఇది நன்றியா? ఇది కృతజ్ఞత, అది கடமை, అది బాధ్యత. இருதயத்தில் ஆண்டவர் நன்றி எதிர்பார்க்கிறார். హృదయములో దేవుడు కృతజ్ఞత ఎదురు చూస్తూ ఉన్నాడు. நம்ம ஆராதனை நேரத்துல பாடுற நிறைய பாட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பாட்டு. அப்படி நன்றி செலுத்தணும்னு இருதயம் உள்ளவர்கள் சீக்கிரமா வந்து நன்றி செலுத்துவோம். ఆరాధన సమయం అంది మనము పాడేటువంటి కీర్తనలన్నీ కూడా దేవునికి కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించినవి. ఆ విధముగా కృతజ్ఞతాస్తుతులు చెల్లించదలిచిన వారు అతి త్వరగా వచ్చి ఈ ఆరాధనలో కలుసుకొనవలేని. சிலருக்கு இந்த பாட்டெல்லாம் பிடிக்காது. కొంతమందికి ఈ యొక్క కీర్తనలు అవి వారికి ఇష్టం ఉండవు. இந்த செய்தியை விட அந்த ஆராதனை தான் ரொம்ப முக்கியம். ఈ యొక్క వర్తమానము కంటేనే కూడా ఆరాధన మిక్కిలి ముఖ్యమైనది. ஆண்டவருக்கு கொடுக்க நமக்கு ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? ప్రభువుకి ఇచ్చిన నిమిత్తము మన యొద్ద ఏమీను దొరకదన్నట్లయితే మనము దేవుని యొద్ద ఏ విధముగా పొందుకొనగలము? ஆண்டவருக்கு தேங்க்யூ ஆண்டவரின் பாட்டின் மூலமாய் சொல்ல தெரியாவிட்டால் அடுத்த நன்மை எந்த மனசாட்சியை கொண்டு நாம் பெறலாம்? దేవునికి కీర్తన మూలముగా ప్రభువా కృతజ్ఞత చెల్లించుచున్నానని చెప్పకపోయినట్లయితే తర్వాత దేవుని యొద్ద నుంచి మేలు మనము ఏ విధముగా పొందుకొనేదము? நாம் வேலைக்கு போய் லேட்டா போய் மெமோ வாங்குறதுக்கு பயந்து சீக்கிரமா போறோமே, அதை விட நம்முடைய ஆண்டவரை நாம் பயப்பட வேண்டாமா? அவர் கிருபையின் காலம் சொல்றதுனால அவரை அலட்சியம் பண்ணுவது நியாயமா? ఉద్యోగమునకు ఆలస్యముగా వెళ్ళి మనము మెమో తీసుకున్నట్టుగా భయపడుచున్నామే, అంతకంటే కూడా దేవునికి మనం ఎక్కువగా భయపడవద్దా? ఆయన కృపగలను దేవుడు క్షమించవాడని చెప్పి మనం ఆ విధముగా ఉండేదమా? சபையில ஒரு கூட்டத்தார் காத்திரு கூட்டத்துக்கும் வருவாங்க, நைட்டு ஜபத்தில் உட்காந்துவாங்க, அது முடிச்சுட்டு இன்னும் ராத்திரியில் 2-3 மணி வரைக்கும் ஜெபிப்பாங்க. அவங்க தான் காலையில் எழும்பி பாயை விரிப்பாங்க. அவங்க சீக்கிரமாக குளிச்சுட்டு சபைக்கு வந்துடுவாங்க. ஒரு குரூப்பு ஒன்றுமே செய்யாம 10:30 மணிக்குள்ளே வருவாங்க. ரெண்டுக்கும் ஒரே பிரதிபலனா பரலோகத்தில் கிடைக்க போகுது?
ఈ యొక్క సంఘములో కొంతమంది అయితే ఈ యొక్క కనిపెట్టి కూటములకు ఉండెదరు, తర్వాత రాత్రి కూటములకు ఉండెదరు, తర్వాత 3 గంటల వరకు ప్రార్థించెదరు. వారి ఉదయకాలంలో లేచి ఈ యొక్క చాపలన్నీ వేసెదరు. తర్వాత త్వరగా వారు స్నానం చేసి త్వరగా ఈ యొక్క కూటములకు వచ్చేదరు. కొంతమంది ఒక గుంపు వారైతే 10:30 గంటలకు ఈ యొక్క కూటములకు వచ్చేదరు. 2 గుంపు వారికి ఒకే ప్రతిఫలము ప్రభు ఇచ్చిన, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ఇదిగో అతి త్వరగా రాబోచున్నాను, அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அளிக்கும்படியாக என்னுடைய பிரதிபலன் அவர்களுடைய பிரதிபலன் என்னோடு கூட வருகிறது. వాని క్రియలకు తగినట్లుగా ఆయన ఇచ్చే ప్రతిఫలము నాతో కూడా వచ్చుచూ ఉన్నది. ஆகையால் நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். అందువలన మనము జాగ్రత్త కలిగి ఉండవలేను. நன்றி இல்லாதவர்களாக கிறிஸ்துவ வாழ்க்கையை கடமைக்காக செய்தால் நாம் அவர் செய்த உபகாரங்களையும் அதிசயங்களையும் மறந்து விடுகிறோம். மறந்து விட்டால் நம்முடைய இருதயம் வருகிறதான சோதனை சந்திக்க விசுவாசமற்றவர்களாய் போய்விடுவோம். பாஷை மாறிவிடும். பாஷை மாறிவிட்டால் அக்கினி கடல் தான். இதுதான் இதனுடைய பயங்கரமான விளைவு. కృతజ్ఞత కలిగినటువంటి హృదయముగా మనము లేకపోయినట్లయితే ప్రభువు చేసినటువంటి అద్భుత కార్యములు సూచక్రియలు మనం మరిచిపోయేదము. ఆ విధముగా ఉన్నట్లయితే మనము రాబోయే సోదరులు మనము భయపడేదము, అవిశ్వాసములుగా మారేదము. వారికి అందరిని కూడా ఈ యొక్క అగ్నిగుండమే అదొక మార్గమైనది. ஆண்டவர் சிலரை இப்படி எச்சரிக்கும் போது சிலர் அதை சாபம் எண்ணுகிறார்கள். ప్రభు కొంతమందిని ఈ విధముగా హెచ్చరించుచూ ఉన్నప్పుడు అది శాపము వదులుచున్నారు అనుకునేదరు. ఇది శాపం అల్ల, ఇది హెచ్చరికై. ఇది நடக்க கூடாதபடிக்கு எச்சரிக்கை. ఇది శాపము కాదు, ఇది హెచ్చరిక. ఇది జరగకూడకున్నటువంటి హెచ్చరిక. ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்கள்லாம் நரகத்துக்கு போங்க என்று சொல்லவில்லை. நாம் நரகத்துக்கு போகாதபடிக்கு ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். ప్రభు మనందరిని చూసి మీరందరిని కూడా నరకమునకు వెళ్ళిపోండి అని చెప్పలేదు, కానీ నరకమునకు వెళ్ళకున్నట్లుగా ఇది మనకు ఒక హెచ్చరిక. நீங்க ஒருத்தரும் ஒழுங்கு கிடையாது, ஒருத்தரும் திருந்த மாட்டீங்க, எல்லாம் பாதாளத்துக்கு போவீங்க. இதுதான் சாபம். ஆனால் நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, மாறுவோமாக. இப்படிதான் ஆண்டவர் எச்சரிக்கிறார். మీరు ఒక్కరైనా కూడా సరిగా లేదు, మీరందరిని కూడా పాతాళంలోకి వెళ్ళేది అని చెప్పినది ఇదే శాపమైనది. అయితే మీరు ఈ విధముగా ఉండకూడదు, ఈ విధముగా చేయవలని చెప్పినది ఇది హెచ్చరిక ఉన్నది. இப்போ இப்படி ஒரு பெரிய குரூப், முழு இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த 10 பேருடைய துர்ச்செய்தி தான் நம்பினார்கள். இந்த யோசுவா காலேப் பேசினதான விசுவாசத்தின் வார்த்தைகள் அவர்களுக்கு உண்மையாக தெரியவில்லை. ఇశ్రాయేలు యొక్క సర్వ సమాజమంతను కూడా 10 మంది తీసుకొని వచ్చినటువంటి చెడ్డ సమాచారమని వారు నమ్మి ఉన్నారు. అయితే ఈ యొక్క యెహోషువ కాలేబు ఇద్దరు తీసుకొని వచ్చిన సమాచారమును వారు విశ్వసించలేదు. மறுபடியும் ஆரம்பத்தில் வாசித்துதான் அந்த வசனத்தை வாசிப்போம். 24ஆம் வசனம். మరలా ఆరంభములో చదివినటువంటి ఆ యొక్క 24వ వాక్యం మనము చదువుకునేదాము. என்னுடைய தாசனாகிய காலேப் வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவன் சந்ததியார் அவனை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இந்த காலேபுக்கும் யோசுவாவுக்கும் வேற ஆவி இருந்தது. కాలేబుకు యెహోషువకి మంచి మనసు కలిగి ఉన్నారు. இப்ப யாரா இருந்தாலும் நம் பயப்படுத்தினா பயம் வருவது லேசான காரியம். ఎవరైనప్పటికీ కూడా భయపెట్టినట్లయితే భయము కలుగునది అది తేలికైనటువంటి కార్యము. ஆனா இவர்களுக்கு வேற ஆவி இருந்ததாம். అయితే వీరికి వేరే విధమైనటువంటి మనస్సు ఉన్నది. என்ன அர்த்தம்? இவர்களுடைய 2 கண்களும் அந்த ஏனாக்கின் புத்திரரை கண்டது, அந்த ராட்சதர்களை கண்டது. ఈ యొక్క ఇద్దరు యొక్క నేత్రముల కన్నులు కూడా ఆ యొక్క అనాకీయులను చూసి ఉన్నది, அந்த ராட்சதர்கள் రాక్షసులను చూసి ఉన్నది. ஆனா இவங்க திருப்பி வந்து சொன்னாங்க, இல்ல இல்ல இல்ல, அவங்க எல்லாம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் நம்மில் பிரியமா இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். వారు తిరిగి వచ్చి చెప్పుచున్నారు, వారు ఏ విధముగా ఉన్నప్పటికీ కూడా పర్వాలేదు, యెహోవా మన యందు ఆనందించినట్లయితే ఆ యొక్క దేశమును మనకు స్వాధీనపరచును. நம்ம தாமதம் பண்ண உடனே போலாம், మనము ఆలస్యము చేయవద్దు, వెంటనే వెళ్ళేదము. 30ஆம் வசனம் 13:30 13వ అధ్యాయము 30వ వాక్యము. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாக ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். பாத்தீங்களா? இவங்க அந்த ராட்சதர்களை பார்த்தார்கள், ஆனால் இவர்களுடைய பாஷை பாருங்கள், இது வேற பாஷை, இது புத்திக்கு அப்பாற்பட்ட பாஷை. వీరు ఆ యొక్క సెపీలీలను చూస్తున్నారు, అయినప్పటికీ కూడా వీరి యొక్క భాష చూడండి, వీరి యొక్క భాష వేరే విధమైనటువంటి భాష. அந்த மற்ற 10 பேர் பரப்பினதான துர்ச்செய்தி நிமித்தம் ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள், இந்த காலேப் யோசுவா பேசுகிற வார்த்தைகளை பாருங்கள். 10 మంది చెడ్డ సమాచారములు తెలిపిన మూలముగా
జనులందరిని కూడా మాట్లాడే మాటలు చూడండి. ఇప్పుడైతే కాలేబు యెహోషువ మాట్లాడే మాటలు చూడండి. 14వ అధ్యాయము 3వ వాక్యము. நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். இப்போ எங்களுடைய பெண் ஜாதிகளும் எங்களுடைய பிள்ளைகளும் அவர்கள் கொள்ளையாய் மாறி விடுவார்களே என்று சொல்லுகிறார்கள். మా భార్యలు మా పిల్లలు కొల్ల పోవుదురు అని చెప్పుచున్నాడు. நாங்கெல்லாம் சண்டை போடுறோம், நாங்கெல்லாம் ஆண்கள், எப்படியோ தடுமாறி கல்லை எறியலாம், இல்லைன்னா தப்பி தவறி ஓடலாம். எங்களுடைய மனைவிமார் ஓடுவாங்களா? அவங்க துரத்துட்டு அவங்களை பிடிச்சிட்டா, எங்களுடைய பிள்ளைங்களை பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? இதுதான் புத்தி. మేమందరము పురుషులమైనాము, మేము జగడములు వేయచ్చును, ఏదో ఒక మేము రాళ్ళు రువ్వి ఏదో విధముగా చేయవచ్చును. అయితే ఈ యొక్క భార్యలు వీరు స్త్రీలై ఉన్నారు, వీరు జగడములు వేయుదురా, వీరిని పట్టుకుంటే ఏం చేయగలము? ఇదే వారికి బుద్ధికి తగినటువంటి మాటలు. ஆனா யோசுவாவும் காலேபும் இவங்களுக்கும் பெண் ஜாதி இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, ஆனா இவங்க பேசுற பாஷை வேற. యెహోషువ కాలేబుకు కూడా వారికి భార్య పిల్లలు ఉన్నారు, అయితే వీరు మాట్లాడే మాటలు చూడండి. 8-9 8-9 వాక్యములు. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இறையாவார்கள். அவர்கள் நமக்கு இறையாவார்கள். இங்கிலீஷ்ல அவர்கள் நமக்கு பிரெட், அப்பமா மாறிடுவாங்க. వారు మనకు ఆహారమగదురు. ఇంగ్లీష్ లో చూసినట్లయితే వారు మనకు రొట్టెగా మారెదరు. அடுத்தது, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. அவர்களை காக்கிற நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது. వారి నీడ వారి మీద నుండి తొలగిపోయెను. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். எப்படி பேச முடியும்? மனைவிமார் போய் அந்த ராட்சசர்களை சந்திக்க முடியுமா? பிள்ளைகள் மாட்டிட்டாங்கன்னு என்ன செய்யறது? இப்படி புத்தியா யோசிக்கல. அவங்களுடைய ஆவி வேற, அவங்க வேற ஆவினால இந்த புத்தி மண்டலத்தை கடந்து அவர்கள் தேவன் பார்க்கிறது போல பார்த்து அவர்களுடைய பாஷை வேற பாஷையா இருந்தது. ఈ యొక్క భార్యలు వెళ్ళి ఆ యొక్క రాక్షసులను ఎదుర్కొనగలరా అని చెప్పి ఈ విధముగా వారు ఆలోచించలేదు. వారి యొక్క మనస్సు వేరే విధముగా ఉన్నందువలన వారు దేవుడు ఆలోచించే విధముగా ఆలోచించి వారి యొక్క భాష వ్యత్యాసముగా కనబడి ఉన్నది. இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த 10 பேரும் அவர்களோடு இருந்த அந்த பெரிய கூட்டத்தாரும் ஆண்டவர் செய்த அதிசயங்களை மறந்து விட்டார்கள். யோசுவாவும் காலேபும் அந்த அதிசயங்களை மறக்கவில்லை. அதிசயங்களை செய்த தேவன் இன்னும் நம்முடைய மத்தியில் இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்து இதை பேசினார்கள். ఇశ్రాయేలు జనుల్లో ఉన్నటువంటి ఆ యొక్క 10 మందిని సర్వ సమాజం అంతను కూడా యెహోవా చేసినటువంటి అద్భుతమైనటువంటి కార్యములు మరచిపోయినారు. అయితే కాలేబు యెహోషువ ఈ యొక్క అద్భుతములు చేసినటువంటి కార్యములు మరచిపోలేదు. ఆనాడు అద్భుతము చేసినటువంటి దేవుడు మన మధ్య ఇప్పుడు కూడా ఉన్నాడు. இது போல இந்த மத்தியான வேளையில் கர்த்தர் நம்முடைய ஆவிகளை மாற்ற விரும்புகிறார். ఈ యొక్క మధ్యాహ్న సమయమంది ప్రభు మన యొక్క మనస్సులు మార్చుటకు కోరుచు ఉన్నాడు. ஞானமாய் புத்தியை கொண்டு பேசுகிறதான பாஷையை மாற்றி நாம் விசுவாசத்தினால் பேசுகிறதான வார்த்தை உடைய ஆவி உடையவர்களாக நாம் మార வேண்டும். బుద్ధికి తగినట్లుగాను జ్ఞానముగా మాట్లాడేటువంటి ఆ యొక్క మాటలు మార్చివేసి విశ్వాసముతో పలికేటువంటి మాటలతో ఆయన మనల్ని మార్చబోచున్నాడు. சூழ்நிலைகளை கண்டு பயந்து ஓடி போவதற்கு பதிலாக தேவனை கண்டு தைரியப்பட்டு எதிர்த்து ஜெயிக்கிறவர்களாக மாறப் போகிறோம். పరిస్థితులను చూసి భయపడి పారిపోయేవారుగా ఉండకుండా దేవుని చూసి ఆ యొక్క నిబ్బరముగా ఉండేవారుగా మార్చబోచున్నాడు. ஊழியக்காரனாகிய எனக்கு சிலருடைய சுபாவ மாற்றம் இல்லாமல் சிலர் இப்படி பேசுறாங்க அப்படி செய்றாங்க என்றெல்லாம் பார்க்கும்போது ஊழியக்காரருடைய இருதயத்தில் என்னுடைய இருதயத்தில் இயற்கையாக சலிப்புகள் வரும். సేవకుడైనటువంటి నేను కొంతమంది యొక్క మనస్సు మార్చకున్నట్టుగా హృదయం మారిపోకుండా ఈ విధముగా మాట్లాడుచున్నారని చెప్పి నేను చూసినప్పుడు నా యొక్క హృదయమైనది సొమ్మసిల్లిపోవుని. அப்போ ஆண்டவர் அப்போ நான் புத்தியை கொண்டு நான் கணக்கு போட்ட எத்தனை வருஷம் சபையில் இருந்து இன்னும் திருந்தாமல் இருக்கிறாங்க, இவங்க இல்லாமல் இருக்கிறது எங்களுக்கு நிம்மதியா இருக்கும், போனா போட்டோம் 10 பேர் இருந்தா ஒழுங்கா இருக்கட்டும் இப்படின்னு பேசி விடுவோம். నా బుద్ధికి తగినట్లుగా నేను ఈ విధముగా ఆలోచించినట్లయితే ఎన్ని సంవత్సరములుగా యొక్క సంఘములో ఉన్నాము, ఇంకా కూడా మార్పు చెందలేదు, పోయినా కూడా పర్వాలేదు, 10 మంది మంచివారుంటే చాలున అని చెప్పి ఈ విధముగా మాట్లాడేదని. అది புத்தியின் பாஷை, అది బుద్ధికి తగినటువంటి మాటలు. ஆனால் விசுவாசத்தின் பாஷை என்ன பேசும்? అయితే విశ్వాసముకు తగినటువంటి భాష ఏమి మాట్లాడాలి? இல்லை, அவர்கள் திருந்தாதவர்களாய் இருந்தாலும் அவர்களை இங்கே கொண்டு வந்தது கர்த்தர்.
அவர்களுடைய பலவீனத்தை விட என்னுடைய கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அவர்களுக்குள் ஆரம்பித்த நற்கிரியை பூர்ணப்படுத்த அவரால் முடியும். లేదు వారు మార్పు చెందకపోయినట్టు కూడా అయినప్పటికీ కూడా వారిని తీసుకుని వచ్చినట్టు దేవుడు గొప్పవాడై ఉన్నాడు. అందువలన వారిని వారిలో కలుగ చేసినట్టు ఆ యొక్క సత్క్రియను ఆయన నెరవేర్చును అని చెప్పి అనుకునేదని. என்னுடைய ஆவி மாற வேண்டும், எனக்கு விசுவாசம் உள்ள ஆவி வேண்டும், என்னுடைய பாஷை மாற வேண்டும் என்று எத்தனை பேருக்கு விருப்பம் உண்டு? నా యొక్క మనస్సు మార్పు చెందవలని, నాకు విశ్వాసముకు తగినటువంటి ఆత్మ కావాలని చెప్పి ఎంతమంది అనుదరి. என் கிட்ட ஒருத்தர் வந்து ஆலோசனைக்காக வந்தா, சோர்ந்து போய் வந்தா, நான் பேசுற வார்த்தையில அவங்க பயம், அவங்களுடைய துக்கம், அதைரியம், சோர்வெல்லாம் மாறி உற்சாகமா திருப்பி போடணும். அந்த ஆவி தேவன் எனக்கு தர வேண்டும் என்று எத்தனை பேருக்கு வேண்டும்? నా యొద్దకు ఆలోచనకి ఎవరైనా వచ్చినట్లయితే వారి యొక్క మనస్సు మారిపోవాలని, వారి యొక్క పరిస్థితులు మారిపోవాలని, అటువంటి ధైర్యమైన మాటలు పలికేటువంటి విశ్వాసం నాకు కావాలని చెప్పి ఎంతమంది అడిగదరు? హల్లెలూయా. ஒரு நம்ம பூமிக்குள்ள ஆறாரா போதாம் சில இடங்கள்ல. భూమి లోపల చూసినట్లయితే నదులు, కొన్ని స్థలములో నదులు వెళ్ళుచున్నవి. அந்த பூமிக்கு கீழே ஆறு ஓடுற இடத்துல போர் போட்டா நிறைய தண்ணி கிடைக்கும். భూమి అంతరంగములు నదులు వెళ్ళే చోట ఒక బోరు వేసినట్లయితే మంచి నీళ్లు దొరుకును. ஆனா அங்க கீழே ஆறா ஓடுனா கூட நம்ம வந்து 1/2 இன்ச்சு பைப்பு போட்டு அதுல இருந்து போர் எடுத்தா அதுக்கேற்ற தண்ணி கிடைக்கும். 6 இன்ச்சு பைப்பு போட்டு போர் எடுத்தா அதுக்கேற்ற தண்ணி கிடைக்கும். నది కింద వెలుచు ఉన్నప్పటికీ కూడా మనము 1/2 ఇంచు పైపు వేసి దానికి తగినటువంటి బోరు వేసినట్లయితే దానికి తగిన నీళ్లు దొరుకును. అదే విధముగానే 6 ఇంచు పైపు వేసి దానికి తగినట్టు బోరు వేసినట్టు దానికి తగినట్లుగా నీళ్లు దొరుకును. యేసు కల్వారిயில் மரித்தது நிமித்தம் கல்வாரியிலிருந்து எல்லையில்லாத ஒரு பெரிய ஊற்று ஆறாக புறப்படுகிறது உலகத்தினுடைய சகல ஜனங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக. యేసు కల్వారిలో మరణించి మూలముగా ఆ యొక్క కల్వారిలోంచి నది వలె ప్రవహించుచు ఉన్నది. ఈ యొక్క సర్వలోకమును కూడా మేలు పొందుకొను నిమిత్తమై எல்லைக்கு அப்பாற்பட்ட தேவன் தன்னை எல்லைக்கு உட்படுத்தி, எல்லைக்குட்படுத்தப்பட்டதான மனுஷருக்கு எல்லையில்லாத ஆசீர்வாதம் உண்டாகும்படியாகவே அவர் இறங்கி வந்தார். అంచు లేనటువంటి దేవుడి ఈ యొక్క అంచు లేనటువంటి మేలు కలుగు చేయట కొరకే ఆయన ఒక గుర్తింపగలిగినటువంటి మనిషి, గుర్తింపబడిన వాడుగా క్రిందకు దిగి వచ్చి ఉన్నాడు. மறுபடியும் சொல்லுகிறேன், எல்லைக்கு அப்பாற்பட்ட தேவன் தன்னை எல்லைக்கு உட்படுத்தி எல்லைக்குட்படுத்தப்பட்டதான மனுஷர்களுக்கு எல்லையில்லாத ஆசீர்வாதங்கள் உண்டாகும்படியாக அவர் மனுஷனாய் மாறினார். చెప్పశక్యము కానటువంటి దేవుడైన వాడు చెప్పే విధముగా కలిగినట్లుగా ఆయన క్రిందికి దిగి వచ్చి చెప్పగలిగినటువంటి మనుషుల మూలముగా మేలు పొందుకొను నిమిత్తమే ఆయన యొక్క మనుష్య అవతారముగా దిగి వచ్చినాడు. அதனால கல்வாரிக்கு போய் எத்தனை கோடி ஜனங்கள் போய் அதிலிருந்து ஆசீர்வாதத்தை எடுத்தா கூட அந்த ஊற்று தீராது. అందువలన కల్వారికి వెళ్ళి ఎంతో కోట్ల కొలది జనులు వెళ్ళి ఆశీర్వాదములు పుచ్చుకున్నప్పటికీ కూడా ఆ యొక్క ఊట అయినది తీరిపోదు. అది ఎల్లయిల్లాద ஊற்று, అది చెప్పశక్యము కానటువంటి ఊట. ஒரு மனுஷன் எவ்வளவு வேண்டும் என்றாலும் முண்டெடுக்கலாம். ఒక మనుషుడు ఎంతగా అయినప్పటికీ కూడా ముంచుకొనవచ్చును. எத்தனை ஜனங்கள் இனிமேல் பிறந்தாலும் அத்தனை ஜனங்களுக்கும் அந்த ஊற்றில் ஏற்ற ஆசீர்வாதங்கள் உண்டு. ఎంతమంది జనులు ఇక మీదట జన్మించినప్పటికీ కూడా ఆ యొక్క జన్మించే జనులకు తగినటువంటి ఆశీర్వాదములు, అంతులేని ఆశీర్వాదములు అక్కడ ఉన్నవి. ஆனா நம்ம 1 இன்ச் பைப் வச்சு அந்த ஆசீர்வாதங்களை எடுக்க போறோமா இல்லனா திரளா எடுக்க போறோமா, அது நம்முடைய விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்கிறது. 1 ఇంచు పైపు ద్వారాగా ఆ యొక్క ఆశీర్వాదమును తీసుకొనపోవచ్చున్నామా, లేకపోతే అంతులేనటువంటి లెక్క సఖ్యము కానటువంటి ఆశీర్వాదం పొందుకొనబోతున్నామా, అది మనకు విశ్వాసముకు తగినట్లుగానే ఉన్నది. இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய ஆவிகளை மாற்றும்படியாக ஒரு 10-15 நிமிடம் காத்திருக்க போகிறோம். ఇప్పుడు మన ప్రభువు మన యొక్క ఆత్మల మార్చే విధముగా మనము 10-15 నిమిషములు కాచుకొని ఉండబోచున్నాము. கண்களை மூடுவோம், కన్నులు మూసుకొనేదాము. முதலாவது நம்முடைய ஆவி மாற வேண்டும் என்றால் அவர் கடந்த காலத்தில் நாம் அவர் செய்த நன்மைகளை, அதிசயங்களை நாம் மறக்க கூடாது. మొదటిగా మన యొక్క మనస్సు మారవలి చెప్పినట్లయితే
గత దినములో ఆయన చేసినటువంటి మేలు మనము మరిచిపోరాదు. நாம் அதை நினைவில் கொண்டு வருவோமாக. దానిని మనము జ్ఞాపకమునకు తీసుకొని వచ్చేదము. ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்ததை மறக்க வேண்டாம். ప్రభు మన నిమిత్తముగా ప్రాణము పెట్టినది మరిచిపోరాదు. நாம் சத்துருக்களாய் இருக்கையில் அவர் நம்மை நேசித்து வந்ததை மறக்க வேண்டாம். మనము శత్రువులుగా ఉన్నప్పుడు ఆయన మనల్ని ప్రేమించి వచ్చి ఉన్నది మరిచిపోరాదు. இன்றைக்கு நீங்களும் நானும் நரகத்தில் துடித்து வெந்து கொண்டிருக்க வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்றால் அது ஆண்டவருடைய உபகாரம். ఈ దినము మనము నరకములో మనము కాల్చబడి అల్లాడుచున్నటువంటి జనులు ఇప్పుడు ఆయన యొక్క సన్నిధానములో ఉన్నట్లయితే మనం ఆయన యొక్క కనికరమైనది. நம்முடைய மனது அதை எளிதில் மறந்து விட்டதோ, మన యొక్క మనస్సు అది తేలికగా మరచిపోయి ఉన్నదా, நம்முடைய மனது அவர் செய்த நன்மைகளை மறந்துவிட்டு கவலைப்படுகிறதோ, మన యొక్క చెవులు ఆయన చేసిన మేలు మరచిపోయి దిగులు పడుచున్నదా, நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளை நினைவு கூறுவோமாக. మనము రక్షింపబడినటువంటి ఆ దినముని జ్ఞాపకము చేసుకునేదా, நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி கஷ்டத்தில் இருந்தோம் என்று நினைவு கூறுவோமாக. మనము రక్షింపబడుటకు ముందుగా ఎటువంటి కష్టములు ఉన్నామో దాన్ని ఆలోచించదమే. சண்டைகள், జగడములు, பழக்கம், త్రాగుడు, பிசாசுடைய போராட்டம், సాతాను యొక్క దయ్యముల యొక్క పీడింపు, பில்லி சூனிய கட்டுகள், చేతబడులు, பாவ பழக்கம், పాప అలవాటులు, வியாதிகள், వ్యాధులు, கடன், అప్పు, இப்படி இருக்கிற சூழ்நிலையில கர்த்தர் அதிசயங்களை செய்து நம்மை இந்த மந்தைக்குள் சேர்த்தாரு. ఇటువంటి పరిస్థితుల్లో ప్రభు మనకు మేలు అద్భుతములు చేసి ఈ యొక్క మందలోనికి చేర్చి ఉన్నాడు. இத்தனை அதிசயங்களை மனம் மறந்து விட்டு இப்போது மனது முறுமுறுக்கிறதோ, ఇటువంటి అద్భుతములన్నీ కూడా మరచిపోయి మన యొక్క మనసు అయినది సనుగకొనుచున్నదా, அவர் செய்த உபகாரங்களை பற்றியதான நன்றி எங்கே? ఆయన చేసిన అద్భుతముల గురించినటువంటి కృతజ్ఞత ఎక్కడ? என் ஆத்துமாவே அவர் செய்த சகல நன்மைகளை மறக்காதே. నా ప్రాణమా ఆయన చేసిన సమస్త ఉపకారముల మరచిపోవద్దు. இருதயம் நன்றியினால் பொங்கட்டும். హృదయము కృతజ్ఞత చేత ఉప్పొంగనివ్వండి. என் ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை என்று சொன்னால் அது பெரும் பொய். నా ప్రభు నాకు ఏ మేలు చేయలేదంటే అది అబద్ధమే. அவர் நன்மை செய்யாத தேவன், அவர் நன்மையை அள்ளி கொட்டுகிற தேவன். ఆయన మేలు చేయనటువంటి దేవుడు కాదు, మేలు చేసేటువంటి దేవుడు. அவர் நம்மை நன்மைகளினால் முடிசூட்டுகிற தேவன். ఆయన మేలు చేత వల్ల నింపు దేవుడు. மனமே மறக்காதே. మనసా నీవు కలవర చెందవద్దు. இருதயமே நன்றினால் உன் இருதயம் தேவன் பக்கமாய் எழும்புவதாக. హృదయమా కృతజ్ఞత కలిగి మీ దేవుడి వైపు చిరుగవు. நன்றியுள்ள இருதயம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கட்டும். కృతజ్ఞత కలిగిన హృదయము దేవుని స్తుతించుటకు ఆరంభింపనివ్వండి. அவருடைய நன்மைகளை நினைத்து அவரை துதிக்க இருதயம் ஆரம்பிக்கட்டும். ఆయన మేలు తలచి ఆయన స్తుతించుటకు హృదయం ఆరంభింపనివ్వండి. அப்பொழுது முறுமுறுக்கிற இருதயம் அவர் நல்லவர் என்று அறிக்கையிடும். అప్పుడు సనుగొడే ఈ యొక్క హృదయమైనది ఆయన మంచివాడు అని చెప్పి స్తుతించండి. அப்பொழுது கடந்த காலத்தின் தேவனுடைய நினைவு நம்முடைய இப்பொழுது இருக்கிற விசுவாசத்தை பலப்படுத்தும். అప్పుడు గత కాలంలో ఉన్నటువంటి దేవుడు ఇప్పుడు ఉన్నటువంటి విశ్వాసముని మనకు బలపరచుడి. அந்த முறுக்குற ஆவி போகட்டும். ఆ యొక్క సనుగుడు వచ్చేటువంటి ఆత్మ వెళ్ళనివ్వండి. அந்த பயமுள்ள ஆவி போகட்டும். భయపడే పిరికితనమనే ఆత్మ వెళ్ళవలేడు. கொஞ்சம் நேரம் உங்களுடைய ஜீவிதத்தில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதியுங்கள். కొంతసేపు మీ యొక్క జీవితంలో ప్రభువు చేసిన మేలు తలచి ఆయన స్తుతించుడి. இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள், நாம் மறக்க கூடாது. ఇశ్రాయేలు జనులు మరచిపోయారు, మనమైతే మరచిపోరాదు. அவருடைய பிரேதங்கள் வனாந்தரத்தில் விழுந்தது, நம்முடைய பிரேதங்கள் விழக்கூடாது. వారి యొక్క ప్రేతములు అరణ్యములో రాలిపోయినవి, మనం ఆ విధముగా రాలిపోవద్దు. துதிக்க வேண்டாம், நன்றினால் துதிப்போமாக. స్తుతించవద్దు, కృతజ్ఞత కలిగి స్తుతించుడి. இப்பொழுது முக்கியம் துதி அல்ல, முக்கியம் நன்றி. ఇప్పుడు ముఖ్యము స్తుతి కాదు, ఇప్పుడు ముఖ్యము కృతజ్ఞత. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து 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 துதிப்போமாக. దేవుడు చేసిన మేలుని తలచి తలచి స్తుతించదము. சகோதரி சொன்னது போல நம்மை தூதர்கள் எப்பொழுதும் கவனித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பரலோகத்தில் ரிப்போர்ட் போயிட்டே இருக்கு, டிக் பண்ணிட்டு போறாங்க பரலோகத்தில். நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய வசனத்தை எத்தனை பேர் கேட்டார்கள்? எத்தனை பேர் இருதயங்களை மாற்றும்படியாக வாஞ்சிக்கிறார்கள்? எத்தனை பேர் இங்கே நன்றினால் நிரம்பி இருக்கிறார்? எத்தனை பேர் அலட்சியம் பண்ணுகிறார்கள்? எல்லாத்துக்கும் ரிப்போர்ட் பரலோகத்தை போகுது. அந்த ஆவியை தூங்க விட வேண்டாம், அந்த இருதயத்தை தூங்க விட வேண்டாம், அதை கவனம் செலுத்தாம அங்கே இங்கேயும் வேடிக்கை பார்க்க விட வேண்டாம்.
நம்முடைய ஆத்மாவை நாம் தான் கருத்தாய் பாதுகாக்க வேண்டும். நாம் தான் பொறுப்புள்ளவர்களாக அதை பாதுகாக்க வேண்டும். நன்றியினால் நிரப்பப்படுவோமாக. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைவு கூறுவோமாக. அன்றைக்கு ஆபத்திலிருந்து பாதுகாத்தாரே, அன்னைக்கு டெட் பாடி தானே கிடைச்சிருக்கணும். ஆண்டவர் உயிர் கொடுத்தாரே, அதை மறந்துட்டோமா? அது இயற்கையாகவே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இஷ்டம் போல போறோமா? வியாதியிலிருந்து ஆண்டவர் சுகத்தை தந்தாரே, நன்றி கெட்டவர்களா இருக்கலாமா? சாட்சியும் சொல்லவில்லை, நன்றியாவது இருக்க வேண்டாமா? அந்த பாவமான சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் விடுவித்தாரே, பலவீனத்து நிமித்தம் பாவத்தை தேடி போன உள்ளத்தை ஆண்டவர் பாதுகாத்தாரே. இப்பொழுது நன்றியினால் நிரப்பப்பட்டவர் தான் உள்ளத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. அது என்ன தெரியுமா? அவர்களுக்கு முன்பாக இருக்கிறதான காரியங்களின் நிமித்தம், பில்லி சூனியத்தின் நிமித்தம், வியாதி நிமித்தம், கவலைகள், கண்ணீர்கள், பயங்கள், அவிசுவாசம் இருதயத்தில் ஒரு பக்கமா இருக்கிறது. ஆனால் இப்பொழுது முந்தின நாட்கள் கர்த்தர் செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் யோசித்து நன்றி செய்ததுனால அந்த நன்றி மறுபக்கமா இருக்கிறது. இப்பொழுது இந்த நன்றி அந்த பயத்தை தாக்க போகிறது. இந்த நன்றி அந்த அவிசுவாசத்தை தாக்க போகிறது. அப்படிதான் நம்முடைய ஆவி மாறப்போகிறது. கர்த்தர் நமக்கு காலேபின் ஆவியை தரப்போகிறார், யோசுவாவின் ஆவியை தரப்போகிறார். நம்முடைய பாஷையை கர்த்தர் மாற்ற போகிறார். ஆவியானவர் நம்முடைய பலவீனத்தில் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறதான அந்த ராட்சஸை உங்களுக்கு முன்பாக நிறுத்துங்கள். அது என்ன ராட்சஸை? என்னதான் செய்ய முடியும்? கர்த்தர் அதை நமக்கு அப்பமாய் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்களுடைய ஆவியை மாற்றி இருக்கிறார். இனி உங்களுக்கு பயம் இல்லை. இனி கர்த்தர் தைரியத்தின் ஆவியை தந்திருக்கிறார், விசுவாசத்தின் ஆவியை தந்திருக்கிறார். அந்த சூழ்நிலையை சவால் விடுவோமாக. இயேசுவின் நாமத்தில் தேவன் நம்மோடு இருக்கிறார். அது வியாதியா இருக்கட்டும், அது பாவமா இருக்கட்டும், அது பில்லி சூனியமா இருக்கட்டும், அது ரட்சிக்கப்படாத இருக்கட்டும், அது குடிகார புருஷனா இருக்கட்டும், அது எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், திருந்தாத பிள்ளைகளா இருக்கட்டும், கர்த்தருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். கர்த்தருடைய சமூகத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு பெரியவரா இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பிரச்சனைகள் பெரியதல்ல, நம்முடைய தேவன் பெரியவர். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பயமுள்ள ஆவியோடு அவர் இடைப்பட்டு நமக்கு விசுவாசத்தின் ஆவி அவர் தந்திருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு விசுவாசத்தின் புதிய பாஷையை தந்திருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த முழு கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சண்டே ஸ்கூல் ஊழியங்களையும் சாயங்காலம் நடக்க போகிற பைபிள் ஸ்டடியும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.